திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திரவாய் பத்துடையீர் ஈசன் பலடியேர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைத்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவி சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்யாக்கிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவரு புராணத்தை வாரந்தோறும் சிந்திப்பதற்கு துணையாய் நிற்கின்ற பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். பவளமால் வரையின் நிலவெறிப்பது போல் பரந்த நிற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமாறு பொன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயர் விரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான் என்று கடவுள் மாமுனிவர் இயற்றிய காப்புச் செய்யுளை சொல்லி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நீல நினைந்து போற்றி நூலுக்குள்ளே செல்கின்றோம். ஏற்கனவே இந்த நூல் ஆரம்பத்திலிருந்து சொன்னால் மந்திரி சருக்கம் என்கின்ற பகுதியை கடந்து திருப்பெருந்துறை சருக்கம், அதன் பின்னர் குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பல சருக்கம், கடைசியா நம்ம சிந்தித்தது புத்தரை வாதில் வென்ற சருக்கம். இதையெல்லாம் செய்து நிறைவா இப்ப எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருவடி பெற்ற சருக்கத்துக்கு வந்தோம். அங்கதான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலேயும் ஒரு வாரம் இடையிலே வகுப்பு இல்லாமல் மீண்டும் இன்றைக்கு நாம் சந்திக்கின்றோம். அதிலும் ஒரு பெரிய சிறப்பு, இன்னைக்கு மாதுகளி நன்னாள். அது ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னு சொன்னால் வழிபாட்டுக்கு உரிய காலம் என்று எதுவுமே கிடையாது. நமக்கு எப்பவும் வழிபாட்டுக்கு உள்ளதுதான். அவரே பூசை அப்படிதான் செய்யணும்னு சொல்றார். பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்துன்னு தான் சொல்றார். அப்ப பூசைக்குரிய காலம்னா எப்போதும் உள்ள காலம்தான். இருந்தாலும் கூட குறிப்பா ரொம்ப சிறப்பா உள்ள காலம் என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாத காலம். தனுர்மாச பூஜை என்பது ரொம்ப சிறப்பு. நமக்கு ஒரு ஆண்டு என்பது வானவர்களுக்கு ஒரு நாள். அதிலே இந்த காலை பொழுது அவர்களுக்கு இருக்கிற காலம் அதுதான் நமக்கு இப்ப மார்கழி மாசமா இருக்கு. அதனால வானவர்கள் எல்லாம் காலையிலே எழுந்து வழிபாடு என்று சொன்னால் வழிபாடு காலையில் தானே செய்யணும்னு சொல்லுது. பெரும்புலர் காலை மூழ்கி வித்தருக்கு பத்தராகின்னு சொல்லுது.
நிலை பெறுவாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தரும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலவை நண்புங்கிறார். அப்ப வழிபாட்டுக்குரிய காலம்னு சொல்லப்பட்டது காலைதான். தேவர்களுக்கெல்லாம் இப்ப காலை பொழுது இந்த மார்கழி மாதம். அதனால அவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த காலத்திலே நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கு எதற்குள்ள சிறப்பு என்று வைத்தார்கள்னா வழிபாட்டுக்குரிய காலம் என்று வைத்தார்கள். அதனாலதான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா திருமடங்கள் எல்லாம் பீடத்திலே இருப்பவர்கள் அநேகமா மடத்தை விட்டு வெளியே எங்கேயும் வர்றதில்லை. இந்த ஒரு மாத காலம் முடிந்த அளவிற்கு அவங்க எங்க இருப்பாங்கன்னா திருமணத்திலே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா பூசையிலே இருப்பாங்க. அப்படியே வெளியே வந்தாலும் கூட எங்க இருக்கணும் பூசையில இருக்கணும். வெளியே பெரிய நிகழ்ச்சிகள்லாம் இப்போ ஒத்துக்கிட மாட்டேன். கேட்டா எப்படியே சொல்லிவிடுவாங்க, தனூர் மாசம் அல்லவான்றாங்க. அப்படின்னா பூசையில தான் இப்படி முழுமையா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடைய காலம் நமக்கு. அதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி என்னன்னா அந்த 30 நாட்களும் நம்ம பாட வேண்டிய பாடல்கள் அப்படின்னு திருமுறையில சொன்னதையெல்லாம் நம்முடைய வாதவூரர் எடுத்து கொடுத்தது. திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் நமக்கு இந்த 12 திருமுறைகள்ல 18,400 பாட்டுல ஒரு 30 பாட்டு இந்த காலத்துல பாடுறதுக்குன்னே எடுத்து கொடுத்தது யாருன்னு செஞ்சு கொடுத்தது மாணிக்கவாசகர். அதான் அக்கா அப்பதையே பஞ்சபுராணத்துல அதுதான் பாடினாங்க. ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளர்தியோ வன்செவியோ நென்செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே வெம்மி வெம்மி மெய்மறந்து போதார் அமளியன் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இந்த திருவம்பாவை ஏற்கனவே பாடப்பட்ட செய்தியை நம்ம வாதர்பாணத்துல ஒரு 10 வகுப்புகளுக்கு முன்னாடி பார்த்தோம். திரும்பலச்சர்க்கம் சொல்லும் பொழுது அவர் வரிசையா ஒரு ஊரா திரு அண்ணாமலை வர அங்க இந்த குழந்தைகள் எல்லாம் காலையில நீராடச் சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே பேசி மகிழ்வதும் பெருமானை நினைந்து போற்றுவதும் அந்த செய்திகளை எல்லாம் தாம் வாங்கி இந்த திருவம்பாவையும் அந்த குழந்தைகள் வீட்டுல போய் செய்யற அந்த செயல்கள் எல்லாம் விளையாடுறதை பார்த்து திரு அம்மானையும் இதெல்லாம் திருவண்ணாமலையில பாடினது என்று சொன்னார். இதுல நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா அது இன்னைக்கு இந்த நாள் வந்தனால தொடர்புடைய செய்தி சொல்லிட்டு வாதவர் பணத்துக்குள்ள போவோன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. திருவம்பாவை பாடுற நோக்கமே என்ன அப்படின்னா நல்ல கணவனார் கிடைக்க வேண்டும் என்பதற்கு என்று சொல்லி அதை ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு சொல்லி வச்சுட்டாங்க. சொல்லி வச்சாங்கன்னு ஒண்ணும் இல்ல, சொல்லல யாரும், நம்ம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஏதோ கன்னிப்பெண்கள் வழிபாட்டுக்குரிய நூல் மட்டும் ஆயிடும். இது அப்படிலாம் இல்ல. பழைய திருப்பெருந்துறை புராணத்துல இந்த திருவம்பாவையினுடைய பெருமையை சொல்லுவார். திருவம்பாவை யார் படிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு சொல்லுவார். அருமையா ஒரு வார்த்தை சொல்றார். எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். எல்லா விதமான செல்வங்களும் சொல்ல முக்தி செல்வமும் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாம் அருமையா சொல்வார். மலையிருளில் உற்று உறங்காமல் மண்ணு பரி வாகரரும் செல்வம் முழுக வருகை என செப்பல் திருவம்பாவைன்னு எழுதினார். பழைய திருப்பெருந்துறை புராணம் ஒவ்வொரு தலைப்புக்குமே எழுதுவார். அதுல எழுதுறாரு, என்ன சொல்றாரு பாருங்க. மலை இருளில் உற்று உறங்காமல், கேவலத்துல அப்படியே நம்ம கடந்துராம, மலை இருளில் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள், பெருமானுடைய அருளை பெற்று செல்வம் முழுக வருக என எல்லா விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு செப்பல் திருவம்பாவையினர். அப்ப திருவம்பாவை பாடினா எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும். அதுக்கு பின்னர் ஒரே ஆசிரியர்கள் சக்தியை வியந்தது என்று எழுதி வச்சாங்க. சக்தினாலே திருவருள் தான். அதனால திருவம்பாவை பாடினா எல்லாம் கிடைக்கும். முதல் பாட்டுல என்ன அருமையா சொல்ல அந்த குழந்தைகள் போறப்போ ஆதி மந்தமும் எல்லாம் அரும்பெரும் சோதினர். அதுதான் உண்மையாவே ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இந்த 20 பாட்டையும் தண்டமணி தேசியர் உரை வச்சு படிச்சுட்டே இருக்கு. அதுல இந்த மார்கழி மாசமாவது படிச்சோம். நம்ம பாட்டு எல்லாருக்கும் மனப்பாடம். அதிமந்தம் எல்லாரும் அப்படின்னு போயிடுவோம். அப்படி இப்படி போய் எப்படி வர்றதுக்குள்ள அப்படின்னு பாடிடுவோம். கொஞ்சம் நிறுத்தி ஸ்டாப் அப்படின்னு இந்த பைபாஸ்ல வண்டியை ஓட்டாம என்னதான் உள்ள சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலே சொல்றேன், தண்டபாணி தேசியர் அது எழுதி வச்சிருக்கிற உரையெல்லாம் நாமெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். அவர் காலத்துக்கு பின்னாடி அதை படிக்கிறதுக்கு. அப்படிதான் பெருமைப்படணும். ஏன்னா அவர் காலத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தோம்னா அதை படிச்சிருக்கு. அதனால லேட்டா வர்றது நல்லதுதான். சொல்ற ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதனால அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அப்பேற்பட்ட சோதி அது புரியுது. அது கூட ஒரு பெரிய நயம். ஆதியும் அந்தமும் இல்லான்னு இவர் பாடுறார். ஞான சம்பந்தர் ஆதியும் அந்தமும் உடையவனேன்னு பாடுறார்.
ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதி அந்தம் ஆயினாய் சோதி உள்ளோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையால் கிளர்தருக்கினார் கல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலால் ஆலவாய் தேவர். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலேன்னு இவர் ஆதி அந்தமும் இல்லைன்னு. சார் மாணிக்க வாசகருக்கும் ஞானசம்பந்தருக்குமே ஏதோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஆதி அந்தம் ஆயினாய் என்று சொன்னது நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் பொது இயல்பாக நம்மோடு வருகின்ற காலத்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறான்னு அர்த்தம். இங்கு ஆதியும் அந்தமும் இல்லான்னு சொன்னது அவனுடைய சிறப்பு இயல்பாக அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, அது அனாதி பொருள் என்றும் உள்ள பொருள் என்று உணர்த்துவதற்காக. ஞானசம்பந்தர் சொன்னது கருணையினால் அவனுடைய பொது இயல்பை, மாணிக்கவாசகர் காட்டினது கருணையினால் அவனுடைய சிறப்பு இயல்பு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியும்பர். அதை நம்முடைய தண்டமணேஸ்வர் உரையில அரும் சோதி பெரும் சோதின்னு பிரிப்பார். அரும்பெரும் சோதி, அந்த அரும்பெரும் சோதியை தான் பின்னாடி வள்ளலார் வாங்கிட்டார். அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி அப்படின்னு வந்தது. அது யாருன்னா டோனர் மாணிக்கவாசகர், வாங்கினது வள்ளலார். அதனால அந்த அரும் பெரும் அருள் சோதி பெருள் சோதினாரு. அது பெரும் சோதின்னு முதல்ல எழுதுவார். என்னன்னா இந்த உலகத்திலே பெருமைக்குரிய அல்லது பெரிய சோதி பொருள் எதுன்னா சூரியன். ஒண்ணு அந்த சூரியனுக்கே ஒளி தருபவன் சுவாமி, தீயில் வெம்மை செய்தோன். அதே மாதிரி சூரியனுக்கே ஜோதி கொடுத்தது யாருன்னா அவன். இன்னொன்னு அவனுடைய ஒளி பிரகாசம்னு சொல்லும் பொழுது அது எத்தனை கோடி சூரியனை சொல்லன்னு தெரியல. கந்தர்கலி வெண்பால குமரூர் சாமி சொல்லுவார், அவர் முருகப்பெருமானை பார்த்துட்டார். அதனால பார்த்தவங்க நம்ம கேட்போம்ல, பாத்தீங்களா எப்படி, நம்ம பார்த்தது இல்லை. அதனால இப்ப ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலே எப்படி இருந்ததுங்க அந்த ஊரை அவங்க சொல்லிதான் கேட்க முடியும், நம்ம தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப அவர் முருகப்பெருமானை பார்த்தவர்னா எப்படி இருந்துரும், எப்படி இருந்தாருன்னு அவருக்கு டக்குன்னு தோணுச்சு. அவன் முகத்துல இருந்த தேஜஸ், அந்த ஒளி உடனே ஒரு சூரியனை தான் ஞாபகம் வந்துச்சு. சூரியன்னு மட்டும் சொன்னா காணாது. அதனால என்ன பண்ணார், ஒரு 100 சூரியன் சொல்லலாமான்னு யோசிப்பார். ரொம்ப கம்மியா. ஆனால என்ன பண்ணுவார், ஒரு 1000 சூரியன், ஒரு கோடி சூரியன், மனசு திருப்தியால அப்படியே முழுவதும் சேர்த்தார். 100,000 கோடி சூரியன். சோதி இளம்பருதி 100,000 கோடி அப்படின்னு வளம் தரும் தெய்வீக வடிவாய் முருகப்பெருமான். அதனால 100,000 கோடி சூரியனுடைய அது பெரும் சோதி. யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரிஞ்ச பெரும் சோதி சூரியன் தான். அந்த சூரியன் மாதிரி 100,000 கோடி பிரகாசம்னா எப்படி இருந்திருப்பாரு, அதுதான் பெரும் சோதி. அடுத்த ஒரு வார்த்தை போட்டாரு, அரும் சோதின்னு போட்டார். அரும் சோதினா இந்த சூரியன் எல்லாம் புறையிருளை நீக்குகின்ற சோதி, இது அகையிருளையும் நீக்குவதனாலே அரும் சோதியாம் அப்படின்னு ஒரு எழுதினார். ஆணவமலத்தையும் நீக்கக்கூடியது, அகையிருளாகிய ஆணவமலத்தையும் நீக்க வல்லது அந்த சோதி. அதனால அது அரும் சோதி பெரும் சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா பெரும் சோதியை யாம் பாட. ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் வெளியே இருந்தா அந்த நிகழ்வு அப்படித்தானே. எல்லா குழந்தைகளையும் காலையில ஒருத்தரா எழுப்பிக்கிட்டு கோயிலுக்கு போனோம்னா அதுல ஒண்ணு மட்டும் தூங்குது. அதனால இவங்க எல்லாம் பின்னாடி வந்தோன்னு எழுப்புறாங்க. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, அந்த குழந்தை மட்டும் என்ன இப்படி தூங்கிட்டு அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைக்கு தான் நன்றி சொல்லு. அது தினம் தூங்க போய் தான் நமக்கு திரும்பாய் பாட்டா கிடைச்சது. காலையில ரெடியா இருந்திருந்தோன்னா எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கோம், என்ன பேசுனது. ஆனா அது ஒவ்வொரு நாளும் பாருங்க, பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல்லாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ கேக்குறாங்கல்ல. முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிரெழுந்து என் அத்தன ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். தூங்க போய் தானே. ஒள்ளி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ உள்ளிருந்து அது வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, தூங்க போய் தானே. அதனால அந்த குழந்தைக்கு மூலம் நன்றி. அதனால யாம் பாட, நாங்கள்லாம் வெளியே இருந்து பாட கேட்டையும். அங்கதான் தண்டமணேஸ்வர் உரை. அந்த குழந்தை தூங்கி முழிச்சுட்டுங்கிறார், தூங்குதுன்னு சொல்ல, தூங்கி முழிச்சுட்டுதான். எப்பவுமே நீங்க காலையில பாத்தீங்கன்னா முழிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறதுல ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு இருக்கும். அது மார்கழி மாசம் காலையில இருக்கிற குளிர்ல உடனே. முன்னாடி எல்லாம் இந்த டைம் இஸ் கிரீங் அடிக்க உடனே தலையில டம்னு ஒரு தட்டிட்டு தூங்குவோம். இப்ப மொபைல்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்னூஸ் பண்ணிக்கிறோம். 100 தடவை பண்றோம் அதை இல்லைங்களா. அது மாதிரி அதனால என்ன ஆச்சா, இந்த குழந்தை இன்னொரு 10 நிமிஷம். அதனால ஏன் சொல்றாரு,
யாம் பாட கேட்டேயும்ங்கிறார். நாங்க பாடுறது உனக்கு கேக்குதுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிச்சுட்டு இருக்க போய் தான் அது ஒவ்வொரு இடத்துலயும் முன்னாரு. 2வது பாட்டுல அது தண்டமணி பாருங்க, அது எப்படி அவர் முடிவுக்கு வந்தார்னு ஒரு நியாயப்படுத்துவார். நீங்க போய் பாத்தீங்களா சார், அந்த குழந்தை முடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பான்ல பின்னாடி. அது சொல்றாரு, நேரிழையர்னா நேரிழையாயின்னா பெருமான், நேரிழையர்னா அம்மாவை உடைய பெருமான்னு பொருள். இன்னொரு பக்கமா அந்த கழுத்துல இருக்கிற மாலை அது நேர கிடக்கு, அதனால நேரிழைன்னு பொருள் எழுதுவார். பொதுவா தூங்கும் பொழுது எப்படி சார் இருக்கும்? அது அந்த பக்கம் போயிருக்கும், இந்த பக்கம் போயிருக்கும். நேரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? காலையில முழிச்சு அதெல்லாம் ஸ்டடி பண்ணி நேரம் வச்சிருக்கு, முழிச்சுட்டு தான் படுத்திருக்கு. அதை பார்த்திருக்காரு இருந்தாள். என்ன உரைங்கிறீங்க? அதான் நான் தண்டமணி தேசர் உரை சொன்னா அதையே நான் சொல்லிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவாரு, பெண்களுக்கு இருக்கிற அந்த செங்கல் எப்படி வெளியே தெரியும்? அது சொல்லுவாரு, இந்த மாதிரி சுமங்கலிகள் மங்கள நானை மறைத்து அணிதலும் கன்னி பெண்கள் வெளியே தெரியுமாறு அணிதலும் வழக்கமாம் அப்படின்னு உரை எழுதிட்டார். பெண்கள் இப்படி உள்ள போட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. குழந்தைங்க எப்படி அது போட்டிருக்க, டாலர் வெளியே தெரியுது மாதிரி போட்டிருக்க. அது அந்த வித்தியாசம். அது சொல்றாரு. சொல்லிட்டு அது மாதிரி 3வது பாட்டுலயும் முத்தன்ன வெண்ணகையாயினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல முத்து போன்ற பலருடைய சிரிப்புடையனா முழிச்சுட்டு இருக்க போய் தான் முழிச்சு சிரிச்சுட்டு தூங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லி முடிஞ்சாங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் தான் இருக்கு. எந்திரிச்சிட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஊனணும் ஒழனி திலநகையா இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருந்து பதில் வருது, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள முடிச்சுட்டு தான் படுத்திருக்கு. அது சொல்லாரு, யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ மாதே வளருதியோன்னா கண் வளர்தல் அப்படின்னு சொன்னா உறக்கம்னு அர்த்தம். அது ரொம்ப நாகரிகமான சொல். என்ன உறங்கிட்டீங்களா? இது உதாரண சொல்லு. பள்ளிக்கூடத்துல சரியா பாடங்கள்ல என்ன தூங்கிட்டாரா இருக்கான்னு கேட்போம். அது நான் அதே பொருள் கொஞ்சம் கண்டிக்கிற சொல் மாதிரி. என்ன உறங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது வேற, என்ன தூக்கமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இதை விட நாகரிகமான சொல் கண் வளர்தல் என்பார். அப்படின்னா இலங்கையில இருந்து அந்த சொல் பயிற்சியில இருக்கு. இன்னும் மத்தியானம் சாப்பிடுவோம்னா கொஞ்சம் ஒன்னா கண் வளர்ந்துட்டு வாங்கலேன் அப்படின்னா, நம்ம இங்க கண்ணை எங்க போய் வளர்த்துட்டு வரேன்னு யோசிக்கும். நமக்கு வார்த்தையே புதுசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உறங்கலாம்னு அர்த்தம். கண் வளர்தல் சொல்றாரு. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நெல் செவிதான் அப்படின்னாரு. உன் செவி வன் செவி அப்படின்னா என்ன? நாங்க இவ்வளவு தூரம் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கலையா? பின்னாடி எடுத்து சொல்லுவாரு, சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க வெளியே இருந்து. அதனால முத நாளே வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமேங்கிறார். எங்கேயோ கோயில்ல அந்த காலத்துல அந்த குழாயை கட்டி பாட்டு போடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஆதி எம்மந்தம் 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அது எங்க வீடு வரைக்கும் கேட்கும். அது காலையில நேரம் அமைதியா இருக்குமா, அங்க இருக்கிற கோயில் தெருவில் இருக்கிறது இங்க வரைக்கும் கேட்கும். அதனால அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே வீதி வாய் கேட்டலுமே அப்படின்னா வீட்டுல எல்லாம் போடல, மொபைல் போன் வச்சு எல்லாம் கேட்கல, அங்க இருந்தே வருது. வீதி வாய் கேட்டலுமே கேட்டலுமே விரைவு பற்றி உடனே கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து எங்க இருக்கும்னு தெரியாம மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. போதுன்னா பூன்னு அர்த்தம், அமளின்னா படுக்கைன்னு அர்த்தம். நல்ல பூ போன்ற படுக்கை, அது குழந்தை. அதனால நல்ல ஜும்மு ஜும்னு படுத்து அம்மாவுடைய பழைய சேலையை 3 எடுத்து விரிச்சு நல்ல ஜும் ஜும் தூங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொண்ணு இப்போ இந்த பாட்டை கேட்டவுடனே தன்னை அறியாமல் உருண்டு கழுவிட்டான். தனமணிசர் எழுதுறாரு, இப்படி பூ போன்ற படுக்கையில இருந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே முதுகை இந்த தர அழுத்தி இருக்கணுமே, அது கூட அதுக்கு தெரியலையா. ஏன்னாரு, பெருமானுடைய நாமத்தை கேட்ட அளவிலேயே அது சிவோகம் பாவனையா இருக்கான். பக்குவத்துல எவ்வளவு உயர்ந்த அன்மாவன். வெள்ளந்தாய் விரிசடையாய் விளையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அப்படிப்பட்ட ஆன்மா. அதனால வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் அப்படின்னா என்ன நடக்குன்னே தெரியாது. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், அவ்வளவுதான். கிடந்தாள்னா என்ன அர்த்தம்? எந்த செயலுமற்று கிடப்பது, அதான் கிடந்தாள். அப்படின்னா கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் அம்பாவாய். அத தண்டபாணி தேசியர் வேற அந்த பாட்டுக்கு எழுதும்போது ஒரு சித்தாந்த நயத்தை கொண்டுருவார்.
பொதுவா சித்தாந்தத்துல காரண அவத்தைன்னு 3 சொல்லுவோம். கேவலம், சகலம், சுத்தம் என்ற ஆன்மா 3 அவத்தை மேவுவன். கேவலம் தன்னுண்மை சித்தியார், காவலன் பொறிகள் கொடுத்த போது சகலனாம், இதெல்லாம் சித்தியார். அப்படியே அந்த கேவலம் சகலம் சுத்தம் 3ஐயும் நம்ம என்னமோ ஏதோன்னு ரொம்ப சங்கடப்படுறதுக்கு அவர் சொல்றாரு, இந்த பாட்டுல சொல்லி வச்சுட்டார்லான்ட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, உள்ள உறக்கத்துல இன்னும் தூங்கி கொண்டிருந்து இன்னும் கோயிலுக்கு எந்திரிச்சு வராத அந்த குழந்தை கேவலத்துல இருக்கிற ஆன்மாவாம். வெளியே வந்து வா கோயிலுக்கு போலாம், அப்படியாவது போய் நம்ம முன்னேற்ற வழியை பார்ப்போம், சுவாமியை போய் வழிபாடு செஞ்சு முக்தி இன்பத்துக்கான அந்த முயற்சியை செய்வோம் என்று சொல்லி வெளியே இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் சகல வர்க்கத்து ஆன்மாக்கலாம். நம்மள மாதிரி ஒரு ஆன்மாவை மேற்கோள் காட்டிச்சு பாருங்க, பெருமானுடைய நாமத்தை கேட்ட உடனே விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கும் அந்த குழந்தை. சார் என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கும்னு சொன்னாலே அது சுத்த நிலையில் உள்ள ஆன்மாவும். அதனால அங்க 3 பெண்களை சொல்றார். உள்ள தூங்கிட்டு இருக்கிறது கேவலத்துல, வெளியே இருந்து எழுப்பு வந்தது சகலத்துல, யார மேற்கோள் காட்டினாங்களோ சுத்தத்துல. அப்படி 3 விதத்திலையும் கேவலம் சகலம் சுத்தம் 3ஐயும் மாணிக்கவாசகங்க காட்டினார்னு எழுதினார் உரை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அது மார்கழி மாசம் நினைப்பில. ஏன்னா உமாமா வந்த உடனே சொன்னாங்க, சார் இன்னைக்கு மார்கழி மாசம் ஓடி வந்துட்டேன், தடுக்கிறதுக்கு 2 கெஸ்ட் வந்தாங்க, அவங்களெல்லாம் தள்ளி விட்டுங்க வந்துட்டேன் அப்படின்னா இப்படியே சொன்னேன். அதனால அப்படி வந்துட்டேன். ஏன்னா சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் ஒரு வரும் அதெல்லாம் தாண்டிங்க வர்றது பெருசு. அப்படி சேர்ந்துட்டாங்க. அதனால அப்படி ஆதி அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளர்ந்தியோ வன்செவியோ நென்செவிதான் மாதேவன் வாறுகலல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியன் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். நிறைய செய்திகள் திரும்பாவில் சொல்ற வாழ்க்கைக்கு வேண்டிய செய்தி ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவார். கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்கால். போருமே போரு. இளைய தலைமுறையினருக்கு இன்னைக்கு திருமுறைகள் என்ன சொல்லுகிறது? இந்த ஒரு வரி சொன்ன, கண்ணை தூயின்று அவமே காலத்தை போக்காது. டைமை தூங்கி தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி தமிழ்ல சொன்னா புரியும். கண்ணை தூயின்று அவமே காலத்தை போக்காது என்ன புரிய மாட்டீங்க, தூங்கி தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன புரியுது? அது இங்க தானே சொல்ற. என்னமா ஆமா, செல்ல தேய்ச்சி தேய்ச்சி டைம் வேஸ்ட் பண்ணாது இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் யாருன்னா இவர் சொல்ற. என்ன அருமையான செய்தி. ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனை ஒண்ணு கொடுத்தார். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாகங்கிறார். என்ன பெருமான் கூட இருக்கிறானா, அதனால அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இன்பம் நமக்கு உறுதியாயிருக்குங்கிறார். அதனால எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லணும். ஒருவேளை மகிழ்ச்சியா இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்ம அவங்க கூட இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா அது சுவாமி கூட இருக்கிறார். அது பிரம்மன் திருமால் அவங்களுக்கே கிடைக்காததுங்கிற. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் அங்கெல்லாம் கிடைக்காத இன்பம் இங்க பெருமான்றது. ஏன் அப்படின்னாரு, இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே ஞான சம்பந்தம். பெருமானை வழிபாடு செய்யற இன்பம் தான் பெரிய இன்பம்ங்கிற. அதனால அப்படி நிறைய செய்திகளை அங்க எடுத்து சொல்வார். அந்த நயத்தெல்லாம் சொல்லி கடைசியில அவன் செய்கிற 5 தொழில்களும் நமக்காக கொண்டு போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். அதுதான் உங்களுடைய திருவிழா. நாமெல்லாம் உய்யுமாறு போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையான மார்கழி மாத துவக்கத்துல நாம இன்னைக்கு வாதவர் புராணத்தினுடைய திருவடி பெற்ற சருக்கத்துல இருக்கோம். அப்படின்னா நிறைவு பகுதியில இருக்கிறோம். அதுல ஏற்கனவே சில பகுதிகளை நாம கிட்டத்தட்ட 6-7 பாட்டு சொல்லிட்டோம், சொல்லிட்டே வந்தோம். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கனால சில செய்திகளை திரும்ப நினைவுறுத்த அப்படி திருவடி பெற்ற சருக்கத்தை வரிசையை வந்துடுறோம். உடம்படமை பொய்யை மெய்யா உரைத்திடும் சமயம் என்னும் தடங்கயத்திரளை வெல்லும் தனி பெரும் மடங்கள் அன்னார் நெடுந்தவ பெருமையாலே நினைப்பெரும் சைவ ஞானம் இடம்பட புகழ்வார் பின்னர் எய்திய செய்தி சொல்வான். உடம்பட பொய்யை மெய்யா உரைத்திடும். ஒரு பொய்ய கூட மெய்யா நம்புற மாதிரி சொல்லிட்டான் புத்த சமயத்தாருங்கிறார்.
அவர்களை எல்லாம் அந்த புத்த சமயம் என்னும் தடங்கைய திரளை வெல்லும் பெரிய யான கூட்டத்தை தனிப்பெரும் சிங்கமாக வந்து நின்று வெற்றி கண்டவர் மாணிக்கவாசகருங்கிறார். தடங்கைய திரளை வெல்லும் தனிப்பெரும் மடங்கள் அன்னார் வந்து ஒரு சிங்கமா வந்து நின்று நெடுந்தவ பெருமையாலே பல பல பிறவிகளில செய்த தவம் நெடுந்தவ பெருமையாலே நினைப்பு அருள் சைவ ஞானம் இடம்பெற புகழ்வார்ன. சைவ ஞானம் அப்படின்னா வந்து திருவாசகத்தை, திருவாசகம் என்பதே வந்து ஞான நூல் தானே. அதனால சைவ ஞானம் இடம்பெற புகழ்வார் பின்னர் எய்திய செய்தி சொல்வாம் என்று சொல்லி அவர் பாடினதெல்லாம் சொல்றார். ஆடல் வெம்படையின் ஆட்சி எழுச்சியோடு அச்சோ என்னும் பாடலும், திருப்படையாட்சி, திருப்படை எழுச்சி, அச்சோபதிகம் அதெல்லாம் பாடி, யாத்திரை பத்தும் ஓதி, யாத்திரை பத்தும் பாடி, தேடலும் திகைப்பும் மீள தெளிதலும் சிறுமை கொண்டு நாடலும் களிப்பும் இல்லா நற்பெரு வாழ்விலானார். நாடலும் களிப்பும் இல்லா நற்பெரு வாழ்வுனர். எதையும் ஒண்ணு தேடியும் போகல, வாடியும் இல்லை. அதனால வந்து நாடுதலும் களிப்பும் இல்லா அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சிறுமையை கண்டு வாடுதலும் இல்லை, பெரிய களிப்பும் இல்லை அப்படின்னு இருவினை ஒப்பு. அப்படியான ஒரு வாழ்விலே அவங்க இருக்கிறார். போற்றும் அஞ்செழுத்து நீரும் புவிமிசை விளங்க துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். அருமையா சொல்லும். போற்றும் அஞ்செழுத்தும் நீரும், நாம போற்ற வேண்டியன எதுன்னா அஞ்செழுத்தும் திருநீரும். அது வேட்பிள்ளை உத்ராக்கமும் சேர்த்துக்கொண்டு உபலக்கணமாக கொள்ளுன்னு எழுதுறார். அதையும் சேர்த்துக்கணுமா. ஒண்ணு விட்டா நம்ம தெரியணும். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா அங்கவை போல, அங்க செவிய காணும், நம்ம சேர்த்துக்கணும் அதுல. அது போல போற்றும் அஞ்செழுத்தும் நீரும் புவிமிசை விளங்க, இந்த உலகத்துல திருநீரும் அஞ்செழுத்தும் விளங்குவதற்காகவே திருவாசகத்தை கொடுத்தாருங்கிற. ஏன்னா திருவாசகம் எங்கெல்லாம் பாடப்படுதோ அங்க திருநீர் அணிந்திருப்பார்கள், அங்க வந்து உத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். ஆனாலும் திருநீரு உத்ராட்சம் என்ற மங்களகரமான பொருட்கள் யாண்டும் பரவி நிற்பதற்கு திருவாசகம் தந்த வள்ளலவர். அதனால போற்றும் அஞ்செழுத்தும் நீரும் புவிமிசை விளங்க துன்பம் ஆற்றிடும் சைவ ஞான வாசகம். போன முறை அதை சொன்னேன், இந்த வீட்டுல கொண்டு எழுதி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். துன்பம் ஆற்றிடும் சைவ ஞான வாசகம், அதுவே திருவாசகம். திருந ஞானம்னு ஒரு பொருள், திருந சிவம்னு ஒரு பொருள், திருந மங்களம்னு ஒரு பொருள். அதனால சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்ப்பானை. அப்ப மெய்ப்பொருள் எதை தரும்னார்? திருவை தரும்னார். திருநே சிவம்னு பொருள். பேராசிரியர் உரை எழுதுவார் திருக்கலை இதுல திருக்கோவையார்ல உரை எழுதும் பொழுது, திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம்னு எழுதினார் உரை. கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். கண்டாரால் விரும்பப்படுவது யாருன்னா சுவாமிக்கு தான் பொருந்தும், இந்த உலகத்தை யாருக்கும் பொருந்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பிடிக்காது. இப்ப சிலருடைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் அவரை அப்படின்னு சொல்றோம். அதே ஆளை பின்னாடி 4 பேரும் சொல்லுவாங்க, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலம்மா. உலகத்துல அப்படி எல்லாம் இருக்கும். நான் எல்லாருக்கும் பார்த்துக்கணும் முடியும் அவன் தான். அதனால கண்டாரால், ஏன்னா அவன் தான் அழகன் அவன் இல்லைங்களா, பொதுவான அழகன் அவன் எல்லாத்துக்கும். அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமேன்னு சொல்றாரு. அப்படிதானே முதல் பதிகத்திலே அப்படிதான் சொல்ற. உன்னை உகப்பன் குயிலே உந்துணை தோழி மாவன் பொன்னை அழித்த மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் வரிமிசை வந்த வள்ளல் தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய். குயில்புத்துல சுவாமிதான் அழகன். அதனால வந்து அவன் எப்போதும் வந்து அவன் நித்த மணாளன் நிரம்ப அழகியன்னு வர சொல்லிட்டார் அவனை. அப்படிலாம் சொல்லிச்சு. அதனால அவனை வந்து அவன் எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள். அதனால திரு என்று சொன்னாலே இது அவனைத்தான். கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம்னு திருக்கோவையார் உரை எழுதும்போது பேராசிரியர் எழுதுறார். அந்த திரு அப்படின்னாலே சுவாமியைத்தான் பொருள். அதனால திருவாசகம் அப்படின்னாலே என்ன இருந்தது? ஞான வாசகம். என்ன ஞானம்னாரு? சைவ ஞான வாசகம். அது என்ன செய்யும்னாரு? துன்பம் மாற்றிடும். எங்க இருந்து வருது துன்பம்னாரு? வினையினால வரும். துன்பம் எங்க இருந்து வருது நமக்கு? நாம் செய்த வினையினால, வேற யாருனாலையும் வரல, நம்மளால. அந்த வினை சரிசார் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், இப்ப அதுக்கு என்ன மருந்துன்னாரு? திருவாசகம் படிங்க. திருவாசகம் படிச்சா வினை நீங்கும். பின்னாடி இவரே சொல்ல போறார். பின்னாடி சாத்திரம் வந்து சொல்லுச்சு.
வினை இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. அப்ப பிறவி விட்டு நீங்கணும்னா என்ன பண்ணணும்? வினை இல்லாம இருக்கணும். சரி சார், ஏற்கனவே செஞ்சு வச்சது இன்னையில இருந்து செய்யல சார், முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே இருக்கிறது என்ன பண்ணாரு? திருவாசகம் படிங்க. வினை நீங்கன்னு சொல்லல, வினை நீங்கி அதனால இனிமேல் பிறவிக்கு வராம இருப்பீங்கன்ட்டு. அப்படி பலன், அடுத்த பலனையும் சொல்லிட்டு போயிட்டேன். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளுங்கிறார் சாத்திரம். அதனால அப்ப திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்னாரு? பிறவி அர்த்தல கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? திருவாசகம் படித்தவர். ஏனையோர் நீந்தார் இறைவனடி சேராதார், திருவாசகம் படிக்காதார் இறைவன் திருவடி சேராதார். அதுதான் பொருள். அதனால திருவாசகத்துக்கு அப்படி ஒரு சிறப்பை சொல்லி வச்சிருக்கிறார். பாமன் சாமிகள் கூட முறை சொன்னேன் நினைக்கிறேன். குகப்பிரம அருள் பத்துன்னு ஒரு நூல் செய்றார். அதுல சொல்லுவார் கடைசியில, யாருக்கெல்லாம் முக்தி கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட் போடுவார். யாருக்கெல்லாம் முக்தி கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட் போடுவார். அப்படின்னா நம்ம அது உள்ள பெறப்படாதுன்னு அர்த்தம், நமக்கு தெரியறதுக்காக போட்டேன். அதுல முதல்ல யாரை எழுதுறாரு பாருங்க, யாருக்கு முக்தி கிடையாதுன்னு. முதல்ல எடுத்த உடனே திருமுறை சொல்லாதவன். திருமுறை சொல்லலைன்னா முக்தி கிடையாது. திருமுறை சொல்லாதவன், மறைமொழி கலாதவன், சிவனரி நிலாத சிதடன், செலல் வரவெனாதவன், கொலைவினை விடாதவன், திருமுடை மறாத புலைஞன். அருமையா சொல்லிட்டவர். யாருக்கெல்லாம் முக்தி இன்னும் கிடையாதுன்னு. திருமுறை சொல்லாதவன், முதல்ல திருமுறை சொல்லணும். மறைமொழி கலாதவன், சிவனரி நிலாத சிதடன். சிவனரியில நிக்கலன்னா கிடையாது. சிதடன்னர், சிதடன்னா மூர்க்கன் அர்த்தம். செம்மை நலம் அறியாத சிதடரின் விரிவேனை சொன்னார். அந்த சிதடன் தான். செலல் வரவு எனாதவன். இல்ல சார், நான் 10 வருஷமா கணக்கு கரெக்டா டெய்லி கணக்கு எழுதுறேன், நாசமா போச்சு, உனக்கு தூரம் கொண்டு போடுறேன். அப்புறம் என்ன கணக்கு சார்னாரு? இது வரைக்கும் எவ்வளவு பிறகு வந்திருக்கோன்னு யோசிக்கணுமா? இன்னும் இனிமேல் எவ்வளவு பிறகு வர வேண்டி இருக்குன்னு போக்கும் வரவும் அதை யோசிக்கணுமா? அதான் செலல் வரவு. அதை பத்தி யோசிக்காமலே ஜாலியா அப்படி போயிட்டு இருந்தானே அப்படியே இருக்க வேண்டியதான்ட்டு. செலல் வரவு, ஐயோ எவ்வளவு பிறகு வரணும் தெரியலையே, இது வரைக்கும் எத்தனை நாள் பிறந்தேன்னு தெரியல. தனித்துணை நீ நிற்க நான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். வினையனுடைய இல்லைங்களா? அப்படிலாம் நினைக்கணுமா பெருமானே? எனக்கு எய்ப்பினல் வைப்பே திணைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் திருமுலையே. அப்படி நினைக்கணுமா? அதான் செல்வர் வெனாதவன், கொலைவினை விடாதவன், திருமுடை மறாத புலைஞன்பர். மாமிசம் சாப்பிடக்கூடாதான், திருமுடை மறாத புலைஞன். என்னமா சொல்றாருங்க? குரு அடி தொழாதவன், குருநாதர வணங்கல் என்ன கிடையாதான். பெருமொழி பெறாதவன், குணநலம் இல்லாத அறிஞன். பெரிய அறிஞனா இருப்பான், குணம் கிடையாது சார் அந்த போனாலே வள்ளுன்னு உழுறாருனா உனக்கு முத்தின்மை கிடையாது. குணநலம் இல்லாத அறிஞன், குகனமை எனாதவன், துறவரம் உறாதவன், குடிவெறி அறாத முருடன். குகனமை எனாதவன்கிறார் முருகப்பெருமான் நினைக்கணுமா? துறவரம் உறாதவன், துறவரம் இல்லைன்னா முக்தி இன்பம் இல்லைன்னாரு. துறவரம்னா அதுக்காக இதுக்கு போகணும்னு சொல்லல, இல்லறத்திலேயே ஒரு காலத்துல மெல்ல மெல்ல இதெல்லாம் வேணான்னு வரணுமா துறவு. அது வேணும் இது வேணும்னு இருந்தேன், இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய நாட்டம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை விட்டு வெளியே வரணும். அதுதான் துறவரம். அங்கதான் வேணும், இதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை, சாப்பாடு கிடைச்சாலே பெருசு. அப்படி ஒன்னொன்னா விட்டு வெளியே வரணுமா? துறவரம் உறாதவன், குடிவெறி அறாத முருடன். அந்த காலத்துல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டார், முருகனும் மகேசனும் ஒரு பொருள் எனாதவன். எல்லாரும் தவறுதலா ஏதோ சொல்லுவாங்க, ஒரு முருகப்பெருமான் மட்டுமே பாடினார், சுவாமி பாடல. இதெல்லாம் படிக்கிறது இல்ல, படிக்காம என்ன மாதிரி ஏதாவது உளர்றது, படிச்சா தெரியும். முருகனும் மகேசனும் ஒரு பொருள் எனாதவன், முசுமனம் நயாத விரதன் சொல்றார். பெரிய விரதம் எல்லாம் இருந்து மனசு அடங்கல் என்ன பிரயோஜனம் இல்லையா? முசுமனம்னர் குரங்கு, முசுன குரங்கு. அங்கதாவது இங்கதாவது, அது மாதிரி மனசு அங்கதாவது இங்க அலபாஞ்சிட்டு இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய விரதம் பிரயோஜனம் இல்லை போடான்ட்டு முசுமன. ஆமா, ஏன்னா விரதம் இருக்கும் பொழுதே மனசு அங்கேயும் தாவுது. இன்னும் 3 நாள் இருக்கு, 4வது நாள் இட்லி சாப்பிடலாம், அந்த 3 நாள் தான் இப்படி நினைச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த விரதத்தை எங்க கொண்டு போட? முசுமனம் நையாத விரதன் முடிவுடை மகாபதம் பெறுவது இலையாகல் என்ற. முடிவுடை மகாபதம் சாயுட்சியம் பெறுவது இலையாகலின் குடிம்பர். அந்த பட்டியல்ல முதல்ல போட்டது என்னன்னா திருமுறை சொல்லாதவன். ஏன்னா திருமுறை படிச்சா முக்தி இன்பம் நிச்சயம். அதைத்தான் இவர் இங்க சொல்றார்.
துன்பமாற்றிடும். அப்படின்னா துன்பம் என்ன துன்பம்னாரு? பிறவி துன்பத்தை. அதை மாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். மாணிக்கவாசகர் வந்தது அதுக்கு தானா? சுவாமி உடனே திட்டமிட்டு சேரா சார். சார் ஒரு சிவகணம் சுவாமி சிரிச்ச உடனே எதுக்கு சிரிக்கீங்கன்னு கேட்டுது. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்படிதான் சொல்றாங்க, எங்க சுவாமி அப்படிதான் சொல்றாங்க மாணிக்கவாசகர்களை வந்த கதைய. ஏன்னா சுந்தரர்களை வந்த கதை நமக்கு திரும்ப தெளிவா இருக்கு. ஞானசம்பந்தர் வந்த கதை தெரியல, ஆனா அவர் ஒரு வார்த்தையை போட்டார், மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்தி மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய்ங்கிறார். அப்ப அவன் தான் அனுப்பிச்சான்னு தெரியுது. சுந்தர அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. ஐச முனிவரா இருந்தார், ராவணனுக்கு உதவி பண்ண போய் கிளந்தார். மாணிக்கவாசகரை பத்தி அந்த செய்தி எதுவும் தெரியல, ஆனா செவி வழியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் மதிய வேளை கைலாயத்துல சுவாமி விட்டு இருக்கிறார். சிவகணங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கு. திடீர்னு சுவாமி ஒரு புன்முறுவல் பூத்தாராம், சிரிச்சிருக்கிறார். திடீர்னு சுவாமி சிரிச்ச உடனே, சுவாமி இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க, ஏதோ நினைக்கிறீங்க சொன்னா நாங்களும் சிரிப்போமே, இல்லைன்னு தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. யாரும் வாய துறக்கல. என்ன சாமிகிட்ட போய் கேட்டதுலாம் ஒரே சிவகணம் எதிர்ச்சது. சுவாமி புன்னகை பூத்தது எது குறித்தோ அப்படின்னு, நீ பூலோகத்திற்கு செல்ல கடை வாங்கிட்டார். இந்த மத்த சிவகணம் நாங்க அதானே கம்முன்னு இருக்கிறோம், நீ பூலோகத்துக்கு செல்ல கடை வாங்கிட்டாரு. அந்த சிவகணம் அதுக்கப்புறம் எப்படியோ மன்றாடிச்சு இல்லைன்னாரு. நீ கிளப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை வச்சு எனக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால நீ கிளப்போ, நானே வந்து உன்னை ஆட்கொள்வேன்ட்டார். நானே வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்ள நீ போன்ட்டார். சுந்தர அனுப்பிச்ச மாதிரிதான். அத குலைத்தபத்துல கொண்டு பதிவு பண்ணார். மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நென்சீர் மரப்பித்து ஊனே புகை எந்தனை நூக்கி உழல பண்ணி வித்துட்டாய், ஆனால் அடியேர் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து. அப்ப மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நென்சீர் மரப்பித்து ஊனே புகை, இந்த உடம்புல நான் வர்ற மாதிரி என்னை நூக்கினா வலுக்கட்டாயமா தள்ளுறது. கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நோக்க என் வாக்கினால் நெல்லு நீள அயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நபிற்று உயிந்தேன் அன்றே. அப்பர் சாமி அன்னைக்கு என்ன கல்லுல வந்து என்ன, சில பேர் அங்க ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொத்துணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். அவ்வளவுதானே சார் சொன்னார். கடல்ல கொண்டு போட்டா கூட நமச்சிவாயம் உதவி செய்யும் தான் சொன்னார். நீங்க உடனே கடல்ல போட்டாக்கும் சொல்லிட்டீங்க, நீங்களா இப்படி கற்பனை பண்ணிட்டீங்கன்னு தான் கேட்கிறான் கேள்வி. இப்போ கட்டுணை போட்டு கடலில் பாய்ச்சணும்னு தானே சொன்னார். உடனே நீங்க கடல்ல போட்டாங்களா நீங்களே கதை எழுதிட்டீங்க. அந்த தேவாரங்களை படிடா சொல்லித்தாரு அவரே. நீலக்குடியில பாடும்பொழுது சொல்றார், கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க உள்ள தள்ளிட்டாங்க என்னங்கிற சொல்லிட்டார். அப்ப நூக்க அப்படிங்கிறது அதான் சொல்றார். மானே நோக்கி மணவாளா மண்ணே நென்சீர் மரப்பித்து இவ்வூனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணுவித்து. இந்த இடம்லாம் வந்து கண்ணபணீஸ்வரர் ஒரே எழுதுவார். அருமையாளு சுவாமி அனுப்பிச்சு விட்டுக்களை வந்தார். சரி, இப்ப எல்லாம் நம்ம எல்லாரும் வந்து ஒரு அலுவலகத்துல எல்லாம் வேலை பார்த்தவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இப்ப நம்ம சம்பத்தையா இருந்த டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தோம் எல்லாரும். நீங்க இப்ப இங்க இருந்து திருப்பூர் டிப்போல இருந்து ஒருத்தர் கொண்டு போய், எப்பா இந்த மாதிரி சென்னையில ஒரு பிரச்சனையா நீ போய் கொஞ்சம் பார்த்து ஒரு 2 நாள் இருந்து சரி பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி டெப்டேஷன்ல போனா என்ன பண்ணுவாங்க, அவர் அங்க தங்குறதுக்கு அவருக்கு சாப்பாடு வசதி அதெல்லாம் இந்த மேனேஜரே இங்க இருந்து உறுதிப்படுத்திக்கிடுவார். நான் எல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அங்க போய் இறங்கின உடனே உன்னை வந்து அவரை கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்க நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க உன்னை தங்க வச்சு உனக்கு உணவு இதெல்லாம் அங்க இருந்து நீ அந்த இதுக்கு ஆபீஸ் போட்டுறது கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏன்னா நம்மால் போனவருக்கு அந்த வேற அசூரியம் எதுவும் இருக்கப்படாதுன்னு உறுதி பண்றது யாரு? யார் அனுப்பிச்சு விட்டாரோ அவர் பண்ணுவார். இவர் சொல்றாரு, நீ மேல இருந்து என்ன அனுப்பிச்சு விட்டுட்ட, நீ அப்படி ஒன்றும் பண்ணலையப்பா, அதனால நாங்க எப்படி இருந்துக்கேன் உழண்டுகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உழண்டுனா நாய் தான் உழவும் அங்கேயும் இங்கேயும். நான் அந்த மாதிரிலாம் இப்ப இருக்கிறேன். எந்தனை நோக்கி கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு விட்டேன். இப்ப டெப்டேஷன் சார் நான் போல சார், அவரை போங்க சொல்ல இவரை போச்சு இல்லைங்க செந்தில் நீங்க தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சா அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அங்க போய் உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கான்னு உறுதிப்படுத்தணும். அங்க நீங்க போய் லாட்ஜை தேடிக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு லாட்ஜி கிடைக்க மாட்டாங்க, அங்க ஒரு டாக்ஸி கிடைக்க மாட்டாங்க, ரோட்ல தடுமாறி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க,
நான் அப்படித்தான் இருக்கேங்கிறாரு. தண்டமணீஸ்வரர் உரை எழுதுறாரு. நான் நீங்க அனுப்பிச்சு விட்டு நான் இங்க ரொம்ப சௌரியமா இல்ல, உழண்டு கொண்டிருக்கிறேன், அப்படி நீ பண்ணிவிட்டேங்கிறாரு. மானையர் நோக்கி மணவாளா மன்னே நின்சீர் மரப்பித்து ஊனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணுவித்துட்டாய். ஆனால் ஒரு வார்த்தை போட்டேன், அடியேன் அறியாமை அறிந்து. ஆனா இதெல்லாம் நான் உன்னை உணரலைங்கிறத நீ அறிந்து நீயே அருள் செய். அருள் செய்ய எல்லாம் சொல்றார். ஆனால் அப்படி அங்கிருந்து அனுப்பப்பட்டு வந்தவரு எதுக்குன்னா வேற ஒண்ணு இல்ல, திருவாசகத்தை தந்தருள வேண்டும், இந்த உயிர்களெல்லாம் ஓய்வு பெற வேண்டும். அதான் சாமியுடைய கருணை. அதுக்காக என்ன பண்ணா, இவனை அனுப்பிச்சு விட்டு திருவாசகத்தை எழுதி கொடுத்துடலாம், பின்னாடி வர்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கட்டும்னு. அதுக்காக அதான் சொல்றார், துன்பமாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். அதுக்காக வந்தவர். சீற்றமில் புலியும் பாம்பும் சீர்வர வணங்கும் மன்றில். மன்றின தில்லையில அவன் நடனமாடுற இடம். அங்க யாரெல்லாம் சொல்லாரு, சீற்றம் இல் புலியும் பாம்பும்னாரு. வேல்பிள்ளை யாருமே எழுதுவார். விலங்குல சீற்றம் ரொம்ப அதிகம் உள்ளது புலி, ஊர்வனையில உள்ளது சீற்றம் அதிகம் உள்ளது பாம்பு. இங்க அந்த பாம்பும் புலியும் சீற்றம் இல்லாம இருக்குன்னாரு. பாம்பு என்பது பதஞ்சலியாரையும் புலி என்பது வியாக்கிரபாதரையும். ஆனால அவங்களை எப்படி சொல்றாரு பாருங்க, சீற்றம் இல்லாத புலியும் பாம்பும் சீர்பெற அப்படின்னு அவங்க முத்தின்பம் பெற வணங்கும் மன்றில் ஏற்றினன் புலியூர் மேலை சிவபதம் என்று கண்டார். இதுதான் மேலை சிவபதம் அப்படின்னா சிவபதங்களிலே மேலான இடம், அப்படியான ஒரு இடம் என்று சொல்லி நம்முடைய வேப்பிள்ளை சுத்தமாயா போனம் இதுதான் எழுதிட்டு போயிட்டார். ஏன்னா சுவாமி இருக்கிற இடம் தான் சுத்தமாயா போனம், தில்லை தான் சுத்தமாயா போனம் அப்படின்னு உரை எழுதுறார். அப்படி மேலை சிவபதம் என்று கண்டார். ஐயர் அங்கு உரையும் நாளில், மணிகவாசன் இருக்கிற காலத்துல ஆடக மன்றிலாடும் மெய்யர், அங்க தில்லையில நடனமாடுகின்ற பெருமான் தங்கருணையாளோர் வேதியவர் வடிவம் கொண்டு, தான் ஒரு முறிவினால கருணையோடு வேதியராய் ஒரு கோலம் கொண்டு துய்ய முப்புரி நோன் மார்பும் துலங்கு புத்தகமும் தோன்ற செய்ய மென்பாதம் நோவ சென்று முன்னாக நின்றார். சுவாமி மாணிக்கவாசரை பார்க்க வரார். வர்றப்ப எப்படி இருந்தார்னாரு, ஒரு வேதிய கோலத்துல வந்தார். ஏற்கனவே ஆட்கொண்ட வரும்பொழுதும் வேதிய கோலம் தான், இப்பவும் வேதியர் அந்தனரா வாரார். வரும்பொழுது துய்ய முப்புரி நூல் பூணூல் போட்டிருக்கிறார். மார்பும் துலங்கு புத்தகமும். துலங்கு புத்தகம்னா அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது தெரிகிற மாதிரி, துலங்கு தானே தெரிகிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தமா, ஒண்ணு எழுதாத வெறும் நோட்டை கொண்டு வந்திருக்கிறார். அது தெரியுது, ஏற்கனவே எழுதி வச்சதை கொண்டுலையா. அதனால இப்ப துலங்கு புத்தகம்னா என் கையில இருக்கிற நோட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஒண்ணு எழுத புது நோட்டா இருக்கு. துலங்கு புத்தகமும் தோன்ற செய்ய மென்பாதம். அதான் அருமையான இடம். செய்யனா சிவந்தன்னு அர்த்தம். அவனுடைய பாதம் அது தரையில எப்ப படும், அன்னைக்கு தரையில பட்டு நடந்து வர்றதுனால மென்பாதம்ங்கிறார். அந்த பாதம் நீ கூட சொன்னேன், 9ஆம் திருமுறையில ரொம்ப வருந்தி பாடுவார். புருடோத்தமன் பாடுவார். தில்லை அம்பலத்தெங்கள் தேவ தேவை தேறிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் சோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடு இடறி பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநட மாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானேங்கிற பெருமான். ரொம்ப உருக்கமா அவனுடைய நீ இப்படி கால் நோவ நடனம் ஆடலைன்னு எங்களுக்கு யார் பார்க்க. அதனால நோவ அப்படிம்பார். அதே மாதிரி இங்கேயும் செய்ய மென் பாதம் நோவ சென்று முன்னாக நின்றார். இதெல்லாம் போன முறை சிந்திச்ச பகுதி நினைவுபடுத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டே வரேன். மாணிக்கவாசர் முன்னாடி போய் நின்னாராம். அவர் சொல்ல, முன்புற நின்ற வேத முதல்வரை. என்ன இடம், சுவாமி மாணிக்கவாசர் முன்னாடி நிக்கிறான், மாணிக்கவாசர் உட்கார்ந்து இருக்கிறார். நீ நினைச்சு பாருங்க, சுவாமி திருவாசகம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாருங்க. பாடினவர் பாடிட்டாரு சார், யார் எழுதி நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அச்சு போட்டது யாரு, பெருமான். பாடினவர் பாடிட்டு போயிட்டாரு, நமக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருடையதுன்னாரு சுவாமி. அதுக்காக என்ன பண்ணி இருக்கிறான், மாணிக்கவாசர் முன்னாடி போய் கை கட்டி நின்றுருக்கான். நமக்கு திருவாசகம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு எவ்வளவு பெரிய கருணை பாரு. அந்த பெருமான காலையில எந்திரிச்சோன்னே தனம் போய் ஒரு நன்றி சொல்ல வேண்டாம்.
இந்த திருவாசனைக்கு நம்ம கையில இருக்குன்னா நம்மகிட்ட கொண்டு வந்து செத்தது அந்த ஆள் இல்ல. மாணிக்கவாசர் முன்னாடி போய் நின்று இருக்கிறான். சொல்றார், முன்பு நின்ற வேத முதல்வரை முகத்தில் நோக்கி இன்புற வாத ஊரர் இரும் என இன்புற நோக்கி, அதனால முகத்தில் நோக்கி முதல்ல எப்படின்னா ஒருத்தர் வந்தா ஒரு சிரிச்ச முகமா வாங்க. எவ்வளவு பெரிய நாகரீகத்தை காட்டுறாரு சார். சுவாமியும் மாணிக்கவாசமும் சேர்ந்து நமக்கு உலகத்துல ஒருத்தர் எப்படி வரவேற்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிடணுங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆளை வச்சு சொல்லி கொடுக்கல, சுவாமியும் மாணிக்கவாசமும் நம்ம சொல்லி கொடுக்கு. அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ரிஹர்சல் நடனமே நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பயிலுக்கு. சுவாமி முன்னாடி வந்து நிக்கிறானா, அவனும் நான் தில்லையில இருந்து ஐம் கமிங் ஃப்ரம் தில்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம், சொல்லல, பேசாம நிக்கிறான். இவர் வந்தவரை வாங்கன்னு வணங்கி இரும் என வந்தவரை அதுக்கப்புறம் சரி சொல்லி இரும் உட்காருங்கன்னு சொன்ன உடனே அதன் பின்னர் தான் உட்கார்ந்தானா. இரும் என இருந்த பின்னர், இரும்னதுக்கு அப்புறம் தான் உட்கார்றான். பாருங்க சுவாமியினுடைய நாகரீகத்தை பாருங்க. மாணிக்கவாசர் உட்காருங்கன்னு சொன்னப்புறம் உட்கார்ந்தான். கொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர் கூறும் என்ன. இப்ப வேதமெல்லாம் நிறைய படிச்சு அந்த மாதிரி இருக்கிறீங்களே, எங்க இருந்து வரீங்க கேட்கிறார். அடுத்த கேள்வி அவரே, மண்பெரும் வளம் சேர் பாண்டி மண்டல திருப்பேன் என்றார். எங்க இருந்து வரீங்கன்னாரு, பாண்டி மண்டலத்துல இருப்பேன்டான், பாண்டி நாடுன்ட்டான். ஏன்னா திருப்பெருந்துறையில ஆட்கொண்டது பாண்டி நாடு, அப்படியாவது இவர் புரிந்து கொள்ளட்டும்னு தான் திருவிளையாடல்களை எல்லாம் பண்ணியது பாண்டி நாடு. ஆனாலும் என்ன பண்ணா, அந்த பாண்டி நாட்டை வந்து இருப்பேன்றார். இவரு பாண்டி நாடென்ற பின்னர் பரிவுடன் செறிவு கூறி, பாண்டி நாடுன்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியா இருக்கான். ஏன்னா நமக்கு வளர்ந்தது தோணுதெல்லாம் அங்க. அதனால ஒரு சின்ன ஒரு நினைப்பு வந்துதான். பாண்டி நாடு என்ற பின்னர் பரிவுடன் ரொம்ப இறங்கி செறிவு கூறி, இது வரணுங்கிறதுக்காகத்தான் அவனும் பாண்டி நாடுங்கிறான். இல்லைன்னா அவன் அமெரிக்கான் இருக்கலாமே, எங்க வேணாலும் சொல்லியிருக்கலாமே, எல்லா நாடும் அவனுக்கு தானே. ஆனா அவன் பாண்டி நாடுன்னு சொல்றான்னா ஏன்னாரு, இது நம்மாலு பாண்டி நாடு, அதனால அவன் பாண்டி நாடுன்ட்டான். பாண்டி நாடு என்ற பரிவுடன் செறிவு கூறி ஈண்டு நீர் வருதல் வேண்டும் காரணம் இயம்பும் என்ன. சரி, இப்ப நீங்க எங்க வந்ததுக்கு நோக்கம் கேக்குறாரு. முதல்ல வாங்க உட்காருங்கன்னா இன்புற நோக்கி முதல்ல ஒரு புன்னகை பூத்து வரவேற்றார். உட்காருங்கன்னார். அதுக்கப்புறம் மெல்ல எங்க இருந்து வரீங்கன்னா, இப்ப நீங்க வந்த காரணம் நேரம் வந்து எய்க்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கல. இவ்வளவு வேலை முதல்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு பாடம். இதெல்லாம் யாரோ பின்னாடி வந்து வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது சார். உட்கார்ந்தவொடனே தேங்க்யூ சொல்லு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன தேங்க்யூ சொல்லு, முதல்ல இதை படி, வாதோர் பணம் படி அப்படின்னு சொல்லி கொடுங்க. என்ன அதனால ஒருத்தர் வந்தா முதல்ல இனிய முகத்தோடு ஒரு இன்முகத்தோடு வரவேற்கணும். வரவேற்று முதல்ல உட்காருங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன காரியமோ வந்தீங்கன்னு கேட்கணும். இதுதான் வந்து அது சொல்லி, அதனால பாண்டி நாடு என்ற பின்னர் பரிவுடன் செறிவு கூறி ஈண்டு நீர் வருதல் வேண்டும் காரணம் இயம்பும் என்ன. என்னன்னு காரணம் சொல்லுங்கன்னு அவனும் பாருங்க. இப்ப வந்தவனுடைய நோக்கம் அதுக்கு ஒரு நாகரிகம். வந்தவன இந்த காரணமா வந்தேன் அப்படின்னு சொல்லப்படாதான். நேரம் இல்லை, ஒரு 1000 rupees இருந்தா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். அது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் விஷயங்கள்ல பேசணும். ஆனாலும் அவனும் இப்ப பண்றான். உடனே நான் இந்த காரணமா வந்தேன்னு சொல்ல, என்ன சொல்ற பாருங்க, ஆண்ட நாயகந்தன் ஆணையாகிய கருமம் நும்மை காண்டலே என்று. பெருமானுடைய திருவுள்ளம் நான் இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு இருக்கு, அதனால வந்தேன். சொல்றது யாரு? பெருமான் சொல்ற. பெருமானுடைய திருவுள்ளம் உங்களை பார்க்கணும்னு அதுக்காக நான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு மெல்ல ஆண்ட நாயகன் ஆணை ஆகிய கருமம் நும்மை காண்டலே என்று பின்னும் கருத்துரை இதனை சொன்னார். முதல்ல அதை சொல்லிட்டேன். பெருமானுடைய திருவுள்ளம் திருவருள் உங்களை பார்க்கணும் இருக்குது, வந்துட்டேன். சரி, அப்புறமா நேர விஷயத்துக்கு வரல. இப்ப முதல்ல பெருமானுடைய திருவருள் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்லணும்னாரு, யார பார்க்க போனோமோ அவங்களுடைய சிறப்பை சொல்லணும். என்னமெல்லாம் நாகரிகம் சொல்றாரு பாருங்க. முதல்ல நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்திக்கணும்னா திருவருள், அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கல. இன்னும் யார பார்க்க போனாங்களோ அவங்களுடைய சிறப்பை சொல்ற. அதை சொல்ற, மண்ணிடை புகுந்து மேலை வானிடை பறந்து முன்னர் கண்ணனும் அயனும் தேடி காண்பதற்கு அறியார்தம்மை. அந்த காண்பதற்கு அறியார்தம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது பாருங்க, வந்து திருமால் பன்றியாய் மண்ணிடை புகுந்து போயும் பிரம்மன் அன்னமாய் பறந்து வேலை மானிடை போயும்
அவ்வாறு காண முடியாத பெருமானுடைய திருவடியே காண்பதற்கு, அப்படி காண முடியாத அந்த பெருமான் அவரை, புண்ணிய மன்றில் ஆடும் புனிதரை, தில்லையில் ஆடுகின்ற அந்த நாயகரை பரியில் ஏற பண்ணும் நும் பெருமையாலே, அப்பேற்பட்ட பெருமானை குதிரை மேல ஏத்தன உங்க பெருமையினால பாண்டி நாடே வாழ்ந்து கொண்டிருக்குன்னார். முதல்ல இவருடைய பெருமை எப்படி கொண்டாரு, பெரிய சிறப்பு. இவ்வளவு பெரிய சிவஞான சாமிகள் ஐலாண்டிஸ்ங்கிறதோட சொல்லுவார், அருமையான சொல். நரகலோகம் எப்படி இருக்குன்னு வர்ணிப்பார். அது சொல்லுக்கே ரொம்ப பயமா இருக்கும். ரொம்ப துன்பத்தை எல்லாம் சொல்லிட்டு, அந்த துன்பத்தை எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவார், அந்த யமதூதன் அவன்கிட்ட நீ என்ன காட்டி கொடுத்துறாதம்மா, இது வழிபாடு. அந்த யமதூதன் என்ன காட்டி கொடுத்துறாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கொடுவாரு, அன்னைக்கு தேவர் உலகத்துல அந்த ஆழகால விஷயத்தை சாப்பிட்டு அந்த உலகத்தையே, தேவர் உலகத்தையே காப்பாத்தினது உங்க ஃபேமிலி அப்படின்னு என்ன தான். இப்ப நீ அதனால என்னையும் அதே மாதிரி காப்பாத்து. அப்ப முதல்ல செஞ்சு அந்த செயலை சொல்லி நரவலோகத்தை வரிசையா சொல்லுவார் சார். இப்ப ராத்திரி எல்லாம் படிச்சா தூக்கமே வராது. தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர். முதல்ல போன உடனே, அங்க போன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்களான்னு கேட்கக்கூடாது. உள்ள போன உடனே என்ன பண்ணுவாங்க, சூக்கும தேகத்தோட போற நமக்கு அங்க நரலோகத்துக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு, யாதனா சரீரம், அதை ஃபிட் பண்ணி எங்க கொண்டு போடுவாங்கன்னாரு, சுடரும் எரிவாயில் இடுவர். போன உடனே முதல்ல கப்பன்னு எரிஞ்சிருக்க தீல தான் தூக்கி போடுவாங்களாம். அதுக்கப்புறம் சார்னாரு, மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர், செப்ப காய்ச்சி ஊத்துவாங்களாம். பயமா இருக்குல்ல, நல்ல கண்ணை பொத்திக்கங்க, ஏன்னா அடுத்தால வருது. விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர், நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர். உள்ளவனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, அண்ணாத்தல் செய்யாத அலறுவர். உள்ள போனா எப்ப வெளியே வரும்னு சொல்ல முடியாது. அங்க இப்படி எல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. உள்ள போனா போனதுதான். திரும்ப அது ஊழிக்காலம் முடிஞ்சாங்க கூட அது முடியுமான்னு தெரியாதான். அப்ப எப்ப வருவோன்னு தெரியல. அதனால நம்மால் அங்க ஏதாவது சொல்றான், அதான் நமக்கு அங்க வேண்டிய ஆள் இருக்கு சார், மாவட்ட செயலாளர் நமக்கு வேண்டிய ஆள் தாங்கிறான். தலை எழும்பிடின், தலையை தூக்கினாலே உச்சி கபிலுற அடிப்பர். தலை எழும்பிடின் உச்சி கபிலுற அடிப்பர். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்தினாரு, அகிலாண்டேஸ்வரி மாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு போடுவார். ஆலம் அமுது உண்டு அமரர் தமை ஆண்ட நீல்கருணை அன்னமேனர். அன்னைக்கு ஆழகால விஷயத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காப்பாத்திய பெருமான் கூட இருக்கிறவங்க நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க ஃபேமிலி அப்படி, அதனால என்னையும் காப்பாத்து. ஆலம் அமுது அமரர் தமை ஆண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன் அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்பவர். அது மாதிரி இவரும் வந்தவரும் பாருங்க, சுவாமி இந்த நகரத்தை காட்டுறான். இந்த மாதிரி இந்த முதல்ல வந்தான், என்ன காரியமோ வந்தீங்கன்னு கேட்டார். பெருமான் திருவருள் உங்களை என்னை பார்க்கணும்னு இருந்தது. சரி, அடுத்தது வந்தவர் இவரை பத்தி சிறப்ப, இந்த மாதிரி திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத பெருமான் அவன் தான் பேசிட்டு இருக்கிறான். அப்படி யோசிச்சு பார்த்தா இவ்வளவு இதா இருக்கு பாருங்க. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத பெருமான் அவன் தான் தன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க குதிரையில ஏத்துனீங்க, அதனால இந்த பாண்டிய நாடே ரொம்ப சிறப்பு பெற்று இப்ப விளங்குது உங்களால அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். புண்ணிய மண்டிலாடும் புனிதரை பரியில் ஏற பண்ணும் நம் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு சொல்லிட்டு, தென்பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து துன்பம் ஒன்றின்றி வாவி சூழ் களுக்குண்டில் சென்று பொன்பொலி மன்றில் எய்தி புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு பின்னர் யாவரும் மகிழ்ச்சி கொண்டார். அவருடைய மாணிக்கவாசகரை பத்தியே தான் பேசுறாரு சுவாமி. அதனால நீங்க திருப்பெருந்துறையில சுவாமி உங்களை ஆட்கொண்ட அவருடைய திருவடிக்கு நீங்க சேவை செஞ்சீங்க. அப்புறம் துன்பம் இல்லாம திருக்கழுக்குன்றத்துல போய் பாடினீங்க, தில்லையில புத்தரை வாதில் வென்றீங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க உங்களை பத்தி. அப்படியா, சரி சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆதியை மன்றுள்ளாடும் ஐயனை அன்பினாலே ஓதிய தமிழின் பாடல் உள்ளவை ஓத எண்ணி. என்ன பாருங்க, நீங்க பாடின அந்த திருவாசகத்தை ஓதிய தமிழின் பாடல் உள்ளவை
ஓத எண்ணி சுவாமி அதை ஓதணும்னு நினைக்கிறான். நமக்கு முடியல சார். சுவாமி நினைக்கிறான் இவரை பண்ண இந்த திருவாசகத்தை தான் பாடணும்னு நினைக்கிறானா. அதனால அன்பினாலே ஓதிய தமிழின் பாடல் உள்ளவை ஓத எண்ணே மா துயர் அகல இன்னே வந்தனன். துன்பமெல்லாம் நீங்குமாறு அந்த திருவாசகத்தை சொல்லி பார்க்க வேண்டும் என்று நான் இங்க வந்தேன். சாமி சொல்றான் மா துயர் அகல இன்னே வந்தனன் எழுதல் வேண்டும். அதனால நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை எழுதி வச்சுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு வந்தானா. சொல்றாரு மாதுயரகலை இன்னே வந்தனன் எழுதல் வேண்டும். வேதியர் பெருமான் என்று விளம்பிடும் விளங்க. சுவாமி அவன் வேதியர் கோலத்துல வந்திருக்கிறான். மாணிக்க வாசல் பார்த்து வேதியர் பெருமான்கிறான் சுவாமி. சுவாமி வேதியர் கோலத்துல வந்துட்டு மாணிக்க வாசல் பார்த்து நீங்க வேதியர் பெருமான். அதனால யாம் விளங்குமாறு நீங்கள் விளம்பிட வேண்டும், தரணும், சொல்லணும். அதனால மாதுயர் அகலை இன்னே எழுதல் வந்தனன் எழுதல் வேண்டும் வேதியர் பெருமான் இன்று விளம்பிடம் விளங்க என்றார். அவருடனே அப்படியா சரி. விண்ணகம் பரவும் நாதன் இவ்வகை விளம்ப. விண்ணகம் பரவும் நாதன் தேவர்கள் லோகத்துல தேவர்களும் வணங்குகின்ற பெருமான் இவ்வாறு சொல்ல சிந்தை நன்னும் அன்புடையராகி மாணிக்கவாசர் மனசளவில் மகிழ்ந்து சரி நன்னும் அன்புடையராகி நற்சடை முடியார்தம்மை. நற்சடை முடியார்னா சுவாமி. நற்சடை முடியார்தம்மை எண்ணரும் தமிழின் பாடல் இயம்பியவை இப்போது உன் நெகிழ்ந்து உள மெய்ஞான வாசகமும் உவந்து சொன்னார். பெருமான் மீது பாடிய அந்த பாடல்களை எல்லாம் இப்பொழுது இயம்பி ஐயர் அப்படின்னா மாணிக்கவாசகன் இப்போது உன் நெகிழ்ந்து அப்படின்னா மனசுல உள்ள ரொம்ப நெகிழ்ந்து மகிழ்ச்சியா கேட்கிறார் யாரோ அந்தனர். சரி அப்படின்னு சொல்லி உள்ள மெய்ஞான வாசகம் உவந்து சொன்னார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் கிடுகிடு அவளுக்கு எழுதிட்டான். வந்தது அதுக்குதான் எழுதுறார். அங்கு அவர் உரைத்த எல்லாம் அம்பலத்து ஆடும் மையர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர் அவர் சொல்ல சொல்ல இவர் ஏட்ல தெளிவு அழிட்டார். உரை மேலே பாருங்க, நம்ம இன்னைக்கு கையில வச்சிருக்கிற திருவாசகம் எல்லாம் சுவாமி எழுதி நம்ம கொடுத்தது சார். நீங்க அதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கணும்? நீங்க சங்கரம் கோயில்ல பட்டமுத்துனூர் ஐயா இருக்காங்க. ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பெரிய புராணம் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறதுனா எப்பவும் இருக்காங்க. வயசு ரொம்ப 85 87 வயசு ஆச்சு. இன்னும் புராணம்லாம் அருமையா சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை அப்படி ரொம்ப பத்திரமா வச்சு படிக்கணும் கூடாது. அது போய் இப்படி தரையில் வைக்கிறது அங்க அப்படிலாம் வைக்க கூடாது அப்படின்னு. திருவாசகம் பெரிய புராணம் புத்தகத்தை வைக்கிறது கையாளுறதை ரொம்ப கவனமா கையாளணும். நம்ம படிச்சுட்டு அப்படின்னு வர்றது தலைமாட்டிலே கிடக்குறா திருப்பி படிச்சுட்டு இப்படி அந்த புத்தகத்தை சுத்தி இப்படி எந்த பக்கம் வந்துக்கிறோம் இப்படிலாம் செய்யக்கூடாதான். அந்த புத்தகம் தாள் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் மடங்கக்கூடாதுங்க. என்ன யார்கிட்ட இருந்து வந்தது அதை போய் இப்படி ஹேண்டில் பண்ண என்ன ஒரு உரைப்பு பாரு சொல்லுவார். அது இப்போ இதை படிக்கும் பொழுதுதான் தோணுது. வாதோபானம் படிக்கும் பொழுது என்ன வருது? நம்ம இன்னைக்கு கையில வச்சிருக்கிற திருவாசகம் முதல்ல யார் எழுதுனான்னா சுவாமி எழுது. இன்னைக்கு ஒரு பெரிய ஏக்கமா நிறைய பேர் இப்ப எழுதுனாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இவங்களுக்கு எல்லாம் முன்னோடி யாருனாரு அவர் அன்னைக்கு எழுதலன்னு இன்னைக்கு நம்ம கையில அது கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அதனால அப்படி எழுதி நமக்காக கொண்டு வந்து கொடுத்தார் பெருமான். அதை சொல்ற அங்கவர் உரைத்த எல்லாம் அம்பலத்தாடு மையர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர் பொங்கி அருளினாலும் புகன்றிட அகல தையல் பங்கினர் தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றார். அப்பதான் சொல்றார் இதெல்லாம் எழுதிட்டேன் அப்படி நீங்க அந்த கோவையும் பாடிட்டா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிறார். அப்படியான உடனே பாடுற சொல்றார் மன்னிய தவத்தின் மிக்கார். மன்னிய தவம்னர் அப்படின்னா நிலை பெற்று விளங்குகின்ற தவத்தால் உயர்ந்தவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். ஏன்னா நீங்க பெரிய புராணத்தை படிக்கும் பொழுது தவம் என்கின்ற சொல்லிலேயே 3 பேரையும் வச்சு பேசுவார் சேக்கலார். நம்முடைய தவக்குறை மாணிக்கவாசகர் அவர் திருவாயினால கேட்கல. ஆனா ஏனைய மூவரையும் தவம்ன்ற சொல்லே பயன்படுத்துவார்.
ஞானசம்பந்தரை சொல்லும் பொழுது தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில், அப்படிதான் தவ முதல்வர்னர். தவ முனிவர் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரி ஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள். முதல் பாட்டு. அப்ப ஞான தவ முனிவர் அவர், இவர் தவ முதல்வர், அவர் தவ முனிவர். சுந்தரனை சொல்லும் பொழுது தவ வேந்தன்பர், விழுத்தவ வேந்தன்பர். அப்ப தவ முதல்வர், தவ முனிவர், தவ வேந்தர், இப்படி தவங்கிற சொல்ல அவங்க 3 பேருக்கும் பயன்படுத்தினார். பின்னாடி வந்தவர் கடவுள் மாமுனிவர், அதனால அவரும் அதே சொல்லுங்க எப்படி எடுத்தார், மன்னிய தவத்தின் மிக்கார், அந்த தவத்திலே உயர்ந்து நிற்கின்ற மாணிக்கவாசகன். சுவாமி சுந்தரரை சொல்லும் பொழுதும் தவத்திலே சொல்வார், சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான் மேறு வரையினும் மேம்பட்ட தவத்தான்கிறார். சங்கிலியாற்ற போய் சுந்தரரை அறிமுகப்படுத்தும் பொழுது தவத்தில் சிறந்தவன் இந்த சுந்தரம்லாம் சொல்வார். அதனால அந்த தவம் என்கிற சொல் அப்படி. அப்ப தவத்தினுடைய முதல்வர் நம்மகிட்ட தான், தவத்தினுடைய முனிவர் நம்மகிட்ட தான், தவத்தினுடைய வேந்தர் நம்மகிட்ட தான், தவத்தினுடைய மிக்கார் நம்மகிட்ட தான். தவத்தினுடைய தலைவர் மூலையிருந்தாரை உற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற. சாத்திரம் திருமுறை ஊழல் சொல்லிட்டே வந்தது. தவத்தினுடைய தலைவர் யாருன்னு சொல்லணும், சாத்திரம் அதை சொல்லிட்டு போயிடுது. அதனாலதான் ரெண்டையுமே சாத்திரம் தோத்திரம் ரெண்டையும் படிச்சுட்டே இருக்கும். அது சொல்ற. அதனால மன்னிய தவத்தின் மிக்கார் அதற்குளம் மகிழ்ந்து கூற முன்னுரை இருந்து கோவை எழுதினர். உடனே கோவை திருக்கோவையர் எழுதிட்டார். நான் ஒரு பாட்டு எழுதினர். முடிந்த பின்னர் அது எழுதி முடிச்ச உடனே பொன்னவிர் வேணியார்தம் புத்தகம் சேமித்து, பொன்னவிர் வேணியார்னார், வேணின சடைன்னு அர்த்தம், சடைமுடி, அது பொன்போல சடை, அது அவனுடைய பெருமை. பொன்னவிர் வேணியார்தான் புத்தகம் சேமித்து, எல்லாத்தையும் புத்தகத்தை எழுதிட்டு, சேமித்துன்னு என்ன பத்திரப்படுத்தியாச்சு, திருவாசகம் ஃபுல்லா எழுதியாச்சு, திருக்கோயில் ஃபுல்லா சேமித்து அங்கன் மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். அங்கதான் போன ஒரு வாக்குல நிறுத்தணும், அதுக்கே உள்ள நேரம் ஆகிட்டோம். அதை சொல்லி வந்த வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் சார். அவனுக்கு எவ்வளவு வேலை சார், எவ்வளவு ஆன்மாக்கள் இவர் கூட உட்காந்து கதை பேசிட்டு நேரம் இருக்குமா? வந்தான் எழுதணுங்கிறக்காக வந்தான். வந்த உடனே நேர நான் பாட்டு எழுத வந்தா நீ உடனே சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் சொல்லப்படாது, அது நாகரிகம். அதனால நின்னா இவர் உட்காரணும்னு உட்கார்ந்தான். இவர் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னாரு, பாண்டி நாடு தான் நம்ம இடம் அப்படின்னா. இப்ப எதுக்காக வந்தீங்கன்னாரு, பெருமான் திருவருள் உங்களை பார்க்கணும்னு. அப்புறம் அவருடைய பெருமையை சொல்லணும். பெருமாளுக்கும் பிரம்மனும் கிடைக்காத பெருமான் இந்த மன்றில் ஆடுகின்ற பெருமானை குதிரை மேல ஏற்றி பாண்டிய நாட்டையே பெருமைப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த சொன்ன திருவாசகம் அதை ஓதலாம்னு வந்தேன், யாரு சுவாமி சொல்றான். அதனால நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதி கொடுவேன். அப்படியா, சரி எழுதுங்கன்னாரு. எழுதி முடிச்ச ஒரு சின்ன விண்ணப்பம், அப்படியே கோவையும் பாண்டிங்கன்னா எழுதி கொடுவேன்னாரு. சரிந்தாங்க பாடினாரு, எழுதி முடிச்சாச்சு. வந்த வேலை முடிஞ்சுதான், மறைஞ்சிட்டான். எப்படி மறைஞ்சான்னாரு, மின்னன மறைந்தார். இத்தனை ஆள் மறைஞ்சிட்டான். கண்கண் மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். சொன்ன வித்தகர் மாணிக்கவாசன், அந்த சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார்னா இப்ப அப்படி தமிழ்ல சொன்ன ரொம்ப ஷார்ப் ஆயிட்டார், அதான் அயற்சி கொண்டார் அப்படி சொன்னா புரியும். அதுக்கே வேட்பிள்ளை ரொம்ப நுணுக்கமா எழுது, ரொம்ப உருகி எழுதுறாரு அந்த இடத்த. வந்தது பெருமான் தெரியலையேன்னு அயற்சி கொண்டாரான். அவன் பெருமானு தெரியாமலே அவனை இப்படியெல்லாம் நடத்திட்டமேன்னு அயற்சி கொண்டாரான். இப்படி திருப்பெருந்துறையில தானே குருநாதராக வந்தவன் இப்பொழுது தானே எழுத வந்திருக்கிறான், அவனை நான் அறிந்து கொள்ளவில்லையேன்னு அயற்சி கொண்டாரான். வா, அது அயற்சிங்கிறது வேட்பிள்ளை விளையாடிதான் மனுஷன். அயற்சி கொண்டாருன்னா எதுக்கெல்லாம் அயற்சி கொண்டாருன்னு, வந்தது பெருமான் தெரியல, அதுக்கு ஒரு அயற்சியா. அவனை போய் நம்ம எப்படி நடத்தணுமோ, பெருமானை போய் விரும் அப்படின்னு அவரை உட்காருங்கன்னு பெருமானை சொல்லியிருக்க, அதுல ஒரு அயற்சியா. தாமே குருநாதராக எழுந்தருளிய நன்மையாளன் இப்பொழுது தானே எழுத தம்முன் வந்த காலத்தும் நாம் அவனை அறியவில்லையே என்ற அயற்சியா. வந்தானே குருநாதரா வந்தான் அன்னைக்கு, இப்ப பார்த்த உடனே ஐயோ நீங்க அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் உடனே தோணும், அது கூட உனக்கு தோணலையே அப்படின்னு அயற்சி கொண்டாராம் எழுதுறாரு. அதனால மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார் எழுந்தனர். இந்த வாரம் அதுல இருந்து வருது. எழுந்தனர் எங்கும் ஓடி நாடினர்
இதன் கொல் என்ன அழிந்தனர் மன்றுளாடும் ஆதி என்று அறிந்த பின்னர் பொழிந்தனர் கண்ணீர். எழுந்தனர், மறைந்த உடனே சரி வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது இருக்காரான்ட்டு எந்திரிச்சு உடனே அங்க போய் பாக்குறார், ஆள் இல்ல. அதனால எங்கும் ஓடி நாடினர், எல்லா பக்கம் ஓடி அங்க போய் இங்க போய் திரும்பி பார்த்தார், ஒன்னும் இல்ல. நாடினர் அப்படின்னாலே ஆராய்ச்சி செய்தல் அப்படின்னா தேடுதலுக்கு தான் பொருள். நாடினர் இதன்கொள் என்ன அழிந்தனர் அப்படின்னா அப்படியே என்ன ஆச்சரியம், அப்படியே இதாயிட்டார். மன்றுள் ஆடும் ஆதி என்று அறிந்த பின்னர், வந்தது பெருமான் தான் உறுதியாயிட்டு இருப்போம். அதனால என்ன மறைஞ்சுட்டான் வந்தது பெருமான் ஆயிட்டு. மன்றுள் ஆடும் ஆதி என்று அறிந்த பின்னர் என்ன பண்ணார்னாரு, பொழிந்தனர் கண்ணீர்ங்கிறார். அப்படியே கண்ணீர் தாரதாரியா வச்சு, ஏதோ ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நிறுத்த முடியலையா, அப்படி பொழிந்தனர் கண்ணீர். எங்கே போயினை என்று பெருமான, எங்கேயா போயிட்டேன் அப்படி, எங்கே போயினை என்று மண்மேல் விழுந்தனர்ங்கிறார். பெருமானை காணும்ட்டு வந்தது பெருமான்னு தெரிஞ்சு போச்சு, கண்ணீர் விட்டாரா, அந்த மண்ணு மேல அப்படியே கீழே விழுந்தான, தன்னை அறியாமலே டமாகடின்னு கீழே விழுந்தார். மண்மேல் விழுந்தனர் பரமானந்த வேலை வெள்ளத்துள்ளானார். பரமானந்த வேலை, வேலைன்னா கடல், பரம ஆனந்த கடல் அப்படின்னா வந்தது பெருமான் தெரிஞ்சு அந்த உணர்ச்சி வெள்ளத்துல கடல்ல உங்கிற மாதிரி அப்படி ஆயிட்டார். பொழிந்தனர் கண்ணீர் எங்கே போயினை என்று மண்மேல் விழுந்தனர் பரம ஆனந்த வேலை வெள்ளத்துள் ஆனார். பரமானந்த கடல் அதுல திளைத்து நிற்கிறார். இப்போ அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க சார், இந்த ஒரு வார்த்தைக்கே கடவுள் மாமுனிவர் படம் கிடைச்சா வீட்டுல பிரேம் போட்டு தினமும் பூ போட்டு கும்பிடணும். சுவாமியை பத்தி ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, என்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கு தேவையான வார்த்தை, செந்தமிழ் அன்புமிக்கார். செந்தமிழுக்கு அன்புமிக்கார் சுவாமிங்கிறார். சுவாமி எதை விரும்புறான்னாரு, அப்ப தமிழ் மேல அவங்களுக்கு பெரிய காதல் இருக்குங்கிறாரு. யாரு சொல்றார்? கடவுள் மாமுனி எழுதினார். செந்தமிழுக்கு அன்பு மிக்கார் சென்று தம் மன்றில் எய்தி. அவன் நேர போயிட்டான் சிதம்பரத்துக்கு, போய் அவனுடைய இப்ப சிதம்பரம் தான் நடக்கு, நேரம் அங்க இருந்து கிளம்பி தான் இருக்க கோயில் மன்று அங்க போயிட்டான். செந்தமிழுக்கு அன்பு மிக்கார் சென்று தம் மன்றில் எய்தி அந்தரத்தவரை மாலை அயனை நன்முகத்து நாடி. அந்தரத்தவரைன்னா தேவலோகத்துல இருக்கவங்க, அவங்களெல்லாம் மாலை அயனை பிரம்மன் திருமால் தேவர்கள் எல்லாத்தையும் நன்முகத்து நாடி நந்தமக்கு அடிமை பூண்டு நயந்தவன் ஒருவன் சொன்ன இந்த நற்பாடல் கேட்மின் என்றவருக்கு அருளி செய்தார். தேவலோகத்துக்கு கொண்டு போய் திருவாசகம் கொடுத்து அவன் படிச்சு காட்டியிருக்கான் சார். யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னாரு, தேவலோகத்துல இருந்தவங்க, அந்த இவனை பிரம்மனை கூப்பிடுறேன், திருமாலை கூப்பிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு என்ன பண்ணிருக்கான் பாருங்க, நந்தமக்கு அடிமை பூண்டு நயந்தவன் ஒருவன் புலோகத்துல, எமக்கு அடிமையா இருந்து என்னை விரும்பி வழிபாடு செய்கின்ற ஒருவன் சொன்ன இந்த நற்பாடல் கேள்மின், இதை கேளுங்கன்னு சொல்லி என்று அவருக்கு அருளி செய்தார். அப்போ இந்த திருவாசகம் இந்த பூலோகத்தை மட்டும் பாடப்படல, வானகத்திலையும் பாடப்படுது. எவ்வளவு பெரிய சிறப்பு இப்ப தெரியுதா? திருவாசகம் முதல்ல முற்றுதல் பண்ணது யாருங்க? எங்க சபைதான், அந்த சபைதான், நாங்க நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல திருவாசகம் முற்றுதல் பண்ணது யாருன்னா எங்க நடேச பெருமான். அவர் யார் சார்னார்? அவர் ஒரு அடைமொழி கொடுத்தார், செந்தமிழுக்கு அன்புமிக்கார். அதனால செந்தமிழுக்கு அன்புமிக்கார் சென்று தம் மன்றில் எய்தி அந்தரத்தவரை மாலை அயனை நன்முகத்து நாடி நம் தமக்கு அடிமை பூண்டு நயந்தவன் ஒருவன் சொன்ன இந்த நற்பாடல் சுவாமி திருவாயினால நற்பாடல் என்று புகழப்பட்டது திருவாசகம். சுவாமி அதான சொல்றாரு, இந்த நற்பாடல் கேள்மின். திருமாலும் பிரம்மனும் தேவர் உலகத்தில் இருப்பவர்களும் இதை கேளுங்கள் என்று சொன்னது யாரு? சுவாமி சொல்லியிருக்கான், இதை கேளுங்கள். இந்த நற்பாடல் கேள்மின் என்று அவருக்கு அருளி செய்தார். அவர்களுக்கு சுவாமி கருணையினால
இந்த திருவாசகத்தை அவர்களுக்கு பாடி காமிச்சிருக்கிறான். அதோட உடல மெய்த்தவவாத ஊரர் விளம்பிடை எழுதும் இந்த புத்தகம் மன்றுளாடல் புரிந்தவன் எழுத்தாம் என்று முக்தியை உதவும் கோவை முடிவிடத்து எழுதி பின்னர் சித்திர மலர்கையாலே திருந்தமை காப்பும் செய்தார். இது அவ்வளவு எழுதுனா சுவாமி, மெய்த்தவவாத ஊரர் விளம்பிட. தவம்னாலே சிறப்பு. அது மெய்த்தவம்ங்கிற ரொம்ப உயர்ந்த உண்மையான தவத்தை உடைய மாணிக்க வாசகர் அவர் சொல்ல தான் எழுத. மெய்த்தவவாத ஊரர் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுள் ஆடல் புரிந்தவர் எழுத்தாம் என்று. அதுல என்ன பண்ணிருக்கான், இது எழுதுனது நான் தானே, இந்த ஹேண்ட் ரைட்டிங் என்னுடையது, ஆனா பாடினது அந்த ஆளு. எவ்வளவு அந்த ஆளை பாட வச்சது நான் தான், அதை எழுதல. சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லிட்டார். நான் ஏனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேன் அது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் எல்லாதன் செய்வனிகள் கொண்டருளும் தாயானை சற்கே சென்றுதாய் கோத்தும்பி. அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா மன்றுளாடி என்ற பெருமான் அதை சொல்லல. அவன் என்ன சொல்றான், வாத ஊரர் சொல்ல சொல்ல நான் எழுதினது ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் எனக்குள்ளதுன்னு எழுதி வச்சிருக்கான். என்ன அவன் பாடுற எளிமை பாருங்க. மெய்த்தவவாத ஊரர் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுள் ஆடல் புரிந்தவர் எழுத்தாம் என்று, இது தன்னுடைய கையெழுத்து என்று முக்தியை உதவும் கோவை முடிவிடத்து எழுதி முக்தி இன்பத்திற்கு உதவுகின்ற திருக்கோவையாறுகிறார். அது ஏன் இந்த இடத்துல முக்தி இன்பத்திற்கு உதவிதான் தனியா ஒரு வார்த்தையை போட்டார்னா, அந்த கோவையாறு ஒரு அகை இலக்கியமா இருக்கிறதுனால அந்த கோணத்துல அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அது உயிரும் இறைவனையும் தலைவனும் தலைவியாக வைத்து பேசினாலும் கூட அது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு பற்றி வந்த நூல். அது ஞான சாத்திரம். அதனால அதை ஒரு அகத்துறை இலக்கியமாக மட்டும் கொண்டு விடக் கூடாதுன்னு கடவுள் மாமன் என்ன பண்ணிட்டார், முக்தியை உதவும் கோவையினர். குமரகுருவர் சுவாமிகள் வரலாற்று காலத்தால இவருக்கு முற்பட்டவராதான் இருக்கணும். அவர் சிதம்பரம் மும்மணி கோவைன்னு ஒரு நூல் செய்த, அதுல சொல்லுவார், காமம் சான்ற ஞான பணுவல் திருக்கோவையார். பைந்தமிழ் நவிந்த சென்னா புலவன் காமம் சான்ற ஞான பணுவல். காமம் சான்ற அப்படின்னா காமம் இருக்கிற மாதிரி இருக்கின்ற ஞான பணுவல் அது என்ற. அதனாலதான் இவரும் இங்க முக்தியை உதவும் கோவை முடிவிடத்து எழுதி அப்படின்னா திருவாசம் எழுதி கடைசியா திருக்கோவையார் எழுதி முடிவிடத்து எழுதி பின்னர் சித்திர மலர் கையாலே. சுவாமி அவனுடைய கை, அதனால அந்த கைக்கு எப்படி ஒரு அடிமொழி போட்டாரு, சித்திர மலர் கையாலே. சித்திரத்தினும் பொறிக்க ஒண்ணா திரு அழகை சித்தத்தால் அணைந்தால் தீருமோ பொன்மையில். மாமன் சார் பொன்மைக்கையில் வருவார். சித்திரத்தினும் பொறிக்க ஒண்ணா திரு அழகை, முருகப்பெருமானுடைய அழகு ஏன்னா ஒரு சித்திரத்துல எல்லாம் கொண்டு, சித்திரத்துல கூட பொறிச்செல்லாம் காட்ட முடியாது. அந்த அழகை சித்தத்துல வச்சு பார்க்கணும்னா அதெல்லாம் முடியுமாங்க. மயில் போய் கேட்குது, சித்திரத்தினும் பொறிக்க ஒண்ணா திரு அழகை சித்தத்தால் அணிந்தால் தீருமோ பொன்மையில அப்படின்னு பாடுவார். அதனால சித்திர மலர் கையாலே திருந்த மை காப்பும் செய்தார் அப்படின்னா திருத்தமாக மை காப்பும் கையில் போட்டார். இது அழகிய சிற்றம்பலமுடையான்னு எழுதி வாத ஊரர் சொல்ல நான் எழுதினது ப்ரூஃப். மெய்த்தவவாத ஊரர் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுள் ஆடல் புரிந்தவர் எழுத்தாம் என்று முக்தியை உதவும் கோவை முடிவிடத்து எழுதி பின்னர் சித்திர மலர் கையாலே திருந்த மை காப்பும் செய்தார். திருந்த மை காப்புன்னா திருத்தமா எழுதிட்டு போயிட்டார். எந்த சந்தேகமும் இல்லாத அவர் தான் எழுதினாரு, தெளிவா கொடுத்துட்டு போயிட்டார். வெண்பிறை முடித்த வேணி வித்தகர் உலகிற்கெல்லாம் நன்புடை வாத ஊரர் நர்த்தபம் உணர்த்த எண்ணி என்பெரும் முனிவர் விண்ணோர் இறைஞ்சுமும் அம்பலத்து வாயில் வன்படி மீதே உண்மை வாசகம் முறையை வைத்தார். வெண்பிறை முடித்த வேணி வித்தகர்,
அந்த சடையிலே பிறைச்சந்திரனை கொண்டிருக்கின்ற பெருமான். ஆனால் வெண்பிறை முடித்த வேணின சடை. அதுல வித்தகர் உலகிற்கெல்லாம் நன்குடை வாத ஊரர் நர்த்தவம் உணர்த்த எண்ணி. திருவாத ஊரருடைய தவத்தினுடைய பெருமையை இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற கருணையினால் என்பெரும் முனிவர் விண்ணோர் இறைஞ்சும் அம்பலத்து வாயில். என்பெரும் முனிவர் அப்படின்னா நிறைய முனிவர்கள், விண்ணோர்கள், தேவர்கள், அவர்களெல்லாம் வழிபடுகின்ற இறைஞ்சும் திரு அம்பலம். அந்த அம்பலத்து வாயில் எங்க கொண்டு வச்சா எல்லார் கண்ணிலையும் படுமோ அங்க கொண்டு வச்சான். எங்கேயோ புஸ்தக கடையில வச்சிருந்தான்னா தெரியாம போயிருக்கும். அதனால என்ன பண்ணாரு, முனிவர்களும் தேவர்களும் நாளும் வழிபாடு செய்கின்ற அந்த அம்பலத்து வாயில கொண்டு இந்த புஸ்தகத்தை கொண்டு வச்சுட்டான். வெண்பெரும் முனிவர் விண்ணோர் இறைஞ்சும் அம்பலத்து வாயில் வன்படி மீதே உண்மை வாசகம் முறையை வைத்தார். உண்மை வாசகம் என்ன, மாணிக்கவாசகர் சொன்னது, தான் எழுதினது. அந்த உண்மை வாசகம் அதை அந்த இதுல கொண்டு வாசகம் என்ற உண்மை வாசகம் என்ற முறையை வைத்தார்னா என்ன அர்த்தம்? திருமுறையை வைத்தார். அதான் முறையை வைத்தார்னா திருமுறையை வைத்தார். அங்க கொண்டு வச்சுட்டார். வைத்த பெண் சுவாமி ஆக்சுவலா மேல கொண்டு காமிச்சிட்டான். காமிச்சானா என்ன பண்ணா, ஒரு காப்பி சிராக்ஸ் போட்டுப்பான் போல போட்டு என்ன பண்ணா அங்க வச்சுட்டான். எதுக்குன்னாரு, மாணிக்கவாசகருடைய பெருமையை உலகத்துக்கெல்லாம் தெரியணும்னு. இது நேர சொன்ன காரணம். இன்னொரு காரணம், இந்த உலகத்தில் உள்ளவர்களும் அதை பயின்று முக்தி பெற வேண்டும் என்ற காரணம். அதான் அவனுடைய காரணம். 9ஆம் திருமுறை இடத்துல சொல்வார், அப்பா உன்னுடைய அடியாறுகள் எல்லாம் கூட நாடை ஆளுகின்ற காலத்துல உனக்கு இருக்கிற அந்த நாடு மேல, அந்த நாட்டை ஆளாம நீ கீழே இங்க தில்லையில உட்கார்ந்துருக்க, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா உன்னுடைய அடியாறுகள் எல்லாம் கூட நாட்டை ஆண்ட மன்னர்கள் இருக்காங்க. அதனால உன்னுடைய அடியாறுகளே நாட்டை ஆளும் பொழுது இன்னும் மேல போனவர்கள் மேல நாட்டெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நீ அந்த நாடெல்லாம் ஆளாம தில்லைக்கு வந்தேன்னா என்னவா? அது காரணம் சொல்வார், இங்க எல்லாரையும் முக்தி கொடுத்து மேல அனுப்பணுங்கிறதுக்காக இவன் உட்கார்ந்துருக்கான். அவன் நாட்டை ஆளாம அவன் இங்க உட்கார்ந்துருக்கிறது எதுக்குன்னா, அவன் நம்ம கூட உட்கார்ந்து நம்மள ஒவ்வொருத்தரையா மேல முக்தி கொடுத்து அனுப்புறதுக்காக உட்கார்ந்துருக்கான் பாரு. அது மாதிரி என்ன பண்ணார், இந்த திருவாசகத்தை எங்க கொண்டு வச்சது எதுக்குன்னா, மாணிக்கவாசகருடைய பெருமையை, அவருடைய தவத்தினுடைய சிறப்பு உலகுக்கு தெரியணும். ஒண்ணு. இன்னொன்னு, நாமெல்லாம் அதை பயின்று முக்தி பெறுவதற்கு சாதனமா அமையும். அதனால கொண்டு வச்சாங்க. இப்ப கொண்டு வச்சுட்டான். கோயிலு மறுநாள் காலையில கோயில திறக்காங்க. வைத்த பின் அவன் வச்சதுக்கு அப்புறம் பூசை செய்யும் மந்தனம் கண்டு இப்புத்தகம் இங்கு நன்னும் புதுமை தெய்வீகமாம் என்று சித்தம் அங்குருகி நின்று தில்லை உள்ள ஆட்களுக்கெல்லாம் இத்திரம் கூறல் வேண்டும் என்று மன்று அகன்று போந்து காலையில பூசைக்கு அந்தனன் அவன் திறந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு புஸ்தகம் இருக்கு. சார் ராத்திரி அடையாத்தின்னு போயிருக்கோம், ஒண்ணும் இல்ல, காலையில உள்ள புஸ்தகம் இருக்கு, இது என்ன வியப்பு? அதனால பாக்குறார். வைத்த பின் சுவாமி எத்தது பின் பூசை செய்யும் அந்தனன் காலையில கண்டு இப்புத்தகம் இங்கு நன்னும் புதுமை அப்படின்னா, இந்த புத்தகம் நன்னும்னா இது எப்படி இங்க வந்தது? அந்த புதுமை யாருக்கு தெரியும்? அதனால தெய்வீகமாம் என்று அவன் பாருங்க, பூசை செய்யறவன் சார், தினமும் பூசை செய்யறவன். அதனால அவனுடைய தவம் நினைப்ப பாருங்க. இப்படி இங்க புஸ்தகம் வந்ததுன்னா அது இங்க பெருமான் திருவுருள்னு தான் நினைக்கிறான். யார் உணர்ந்து வச்சா, யார் உணர்ந்து வச்சான்னு கேட்கல. இந்த இடத்துல ஒரு புஸ்தகம்னா அது தெய்வீகமாம் என்று, இது பெருமான் திருவுருள் அப்படிதான் நினைக்கிறான் அவனே. கடவுள் மாமுனியர் சொற்களை எப்படி கவனமா போடுறாரு பாருங்க. அவன் அங்க நின்று கத்திக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு சொல்லல. இந்த புஸ்தகம் இருக்குன்னா புத்தகம் இங்கு நன்னும் புதுமை தெய்வீகமாம் என்று சித்தம் அங்கு உருகி, மனசுல உள்ளத்தால உருகிட்டான். பெருமானுடைய விளையாட்டு என்னன்னு தெரியலையே, உருகி நின்று தில்லை உள்ள ஆட்களுக்கு எல்லாம், தில்லை நகர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் போல இந்த செய்தியை சொல்லணும்னு தில்லை உள்ள ஆட்களுக்கெல்லாம் இத்திரம் கூறல் வேண்டும், இப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறத சொல்லணும் இந்த செய்தி என்று மன்று அகன்று போந்துனார். அங்க இருந்து எழுந்திருச்சு வெளியே வரான். அந்த அந்தணன் எல்லாருக்கும் போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்றார். செந்திரும் அருகும் தொல்லை தில்லை நன்னகரில் உள்ளார் தம் திரு முன்பு சென்று சாற்றினார் இந்த நேர்மை
அந்தணன் ஒளிந்த பின்னர் அதிசயம் இது என்றோடி வந்தனர் படிமேல் அண்ணல் வைத்த புத்தகங்கள் கண்டார். நேர ஊருக்குள்ள போய் எங்க இருக்கவங்களாலும் இந்த மாதிரி கோயில்ல அம்பலத்து வாசல்ல ஒரு புஸ்தகம் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டார். எல்லாரும் கோயிலை பார்க்க ஓடியான்ட்டாங்க. அந்த அதிசயத்தை பார்க்கணும்னு எல்லாரும் வந்தாங்களாம். செந்திரும் அருவும் தொல்லை தில்லை நகரின் உள்ளார் தம் திரு முன்பு சென்று, அந்த தில்லை ஊர் மக்கள் முன்னாடி போய் சென்று சாற்றினர் இந்த நீர்மை, இப்படியாக ஒரு புஸ்தகம் அங்க இருக்குங்கிற செய்தியை சொல்ல, அந்தணன் ஒளிந்த பின்னர் அவன் சொன்ன உடனே அதிசயம் இது என்று ஓடி வந்தனர். ஊர்ல அவ்வளோ ஓடியான்ட்டாங்க. படிமேல் அண்ணல் வைத்த புத்தகங்கள் கண்டார். அண்ணல் வைத்த புத்தகம் யாருக்கும் தெரியாது. கடவுள் மாமனி நைசா ஒரு வார்த்தையை போட்டார், அண்ணல் வைத்த புத்தகம் கண்டார். வச்ச புத்தகத்தை எல்லாரும் பதில். உண்மையிலே அவங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பாங்க சார். சுவாமி கைப்பட எழுதி சுவாமி கொண்டு வச்சுட்டு போன புத்தகத்தை அவங்க பாக்குறாங்கன்னா அதுக்கே புண்ணியம் செஞ்ச ஆன்மாவா தானே இருப்பாங்க. அதுல புண்ணியம் இல்லாதவன் அன்னைக்கு மட்டும் எங்கேயோ கல்யாணம் விடுன்னு வெளியூருக்கு இருந்திருப்பானே இல்லைங்களா? எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படி 2 பேர் இருந்திருப்பான். அதனால எல்லாம் கண்டார். யாவரும் தம் முன்னாடி மெய்மை இறை உரையும் மன்றுள் தேவரும் புகுதலுன்னா தெய்வீகம் இது என்றெண்ணி மேவும் அன்பதனால் அண்ணல் விளம்பிய சைவ நூலோ தாவு செந்தமிழோ என்று பார்ப்பது தக்கதென்றார். எல்லாரும் அங்க நின்று அந்த புத்தகத்தை பாக்குறாங்க. யாவரும் தம் முன்னாடி அதை பார்த்து மெய்மை இறை உரையும் மன்றுள், பெருமான் வீற்றிருக்கின்ற அந்த மன்றுக்குள்ள தேவர்களே நுழைய முடியாத இந்த புத்தகம் எப்படி வந்தது? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருப்பார்? அப்ப அந்த சிற்றம்பலத்தை கனக சபைய எவ்வளவு பெருமையா தில்லையுள் மக்கள் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன வார்த்தை சொன்னாரு? தேவரும் புகுதலுன்னா, தேவர்களாலே இங்க உள்ள நுழைய முடியாத அப்படிப்பட்ட இடத்துல இந்த புஸ்தகம் இருக்குன்னு அது பெருமானுடைய செயல்தான். தெய்வீகம் இது என்று எண்ணி மேவும் அன்பு அதனால் அண்ணல் விளம்பிய, நம்ம மேல உள்ள கருணையினால பெருமான் அன்றைக்கு அருளி செய்த ஆகவமா இருக்குமோ, அண்ணல் விளம்பிய சைவ நூலோ அதுவா இருக்குமோ, தாது சென் தமிழோ அப்படின்னா இது வடமொழியில உள்ள ஆகமா இருக்குமோ அல்லது தமிழ் மொழியில உள்ள நூலா இருக்குமோ, என்னன்னு தெரியல, புத்தகம் தானே இருக்கு. ஆனால் தாவு செந்தமிழோ என்று பார்ப்பது தக்கதென்றா, அது என்னன்னு எடுத்து பார்த்தரலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த அதிசயத்தை பார்த்து முதல்ல இதை கையில எடுக்கவா வேண்டாமான்னு பயப்படுறாங்க. என்ன தேவர்களும் நுழைய முடியாத ஒரு இடத்துக்குள்ள அப்படின்னா இது சுவாமி தான் வச்சிருக்கணும். சுவாமி திருக்குறிப்பு தெரியாம நம்மளே போய் நேரம் எடுக்கலாமா? அப்போ ஒருவேளை ஏதாவது அசரீரி வந்ததுன்னா யாரு இன்னார்தான் எடுக்கணும், இவனுக்கா வச்சிருக்கேன்னு ஏதாவது வருதா தெரியல, நேர போய் எடுத்துடக்கூடாது. எப்படி பயந்துருக்காங்க. ஆனால என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்போ எல்லாருமே முடிவுக்கு வராங்க, இது பெருமானுடைய செயல்தான். ஆனால அவன் விரும்பி அன்போடு தருகின்ற ஆகம நூலா இருக்குமோ அல்லது தமிழ் நூலா இருக்குமோ, அது என்னதுன்னு எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு அண்ணல் மேவு அன்பு அதனால் அண்ணல் விளம்பிய சைவ நூலோ, அண்ணல் விளம்பிய சைவ நூலோ, பெருமானே அருளி செய்த ஆகமமோ தாவு செந்தமிழோ என்று பார்ப்பது தக்கதென்றார். அதனால அதை பார்க்கலாம் என்று தக்கவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு நாங்க இருக்கிறதுல சீனியர் பீப்புள் சொல்லியிருக்காங்க செய்யலாம். தேக்கிய அருளும் அன்பும் சிறந்தவர் எல்லாம் சொல்லும் வாக்கினில் ஒருவன் சென்று மலர் ஒடு வணக்கம் செய்து பூக்கமல் சடையோன் வைத்த புத்தகம் தன்னை சேமம் நீக்கினர் ஓதினார் முன் நீதிகொள் அகவல் நான்கும். அதுல இருந்ததுல ஒரு ரொம்ப அருளும் அன்பும் உயர்ந்து நிற்கின்ற அந்த 3000 பேர்ல முதன்மையா ஒருத்தர் அவர் தேக்கிய அருளும். அப்படின்னா இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச அன்பு. தேக்கியன்னு என்ன அர்த்தம்? நிறைய நாள் சேர்த்து வச்ச அந்த தேக்கிய அருளும், அதனால அன்பும், பெருமானுடைய அருள் அதனால அன்பும் சிறந்தவர் ஒருத்தர். எல்லாம் சொல்லும் வாக்கினில் ஒருவன், எல்லாரும் சொல்லுகின்ற வாக்கினில் ஒருவராய் இருக்கின்ற. அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து அவரை போய் சொல்லலாங்க, அவர் செய்யறதா சரியா இருக்குங்க அப்படின்னு கையை காட்டுறாங்க. எல்லாரும் ஒருத்தரை காட்டினாங்க. இல்லைன்னா இல்ல யாரோ திருவேற போச்சலாம் அவரை போச்சல நான் போறேன் அப்படிலாம் சொல்லல.
அவங்க இருக்கிற கூட்டமே என்ன முடிவு பண்ணுச்சு, அருளாலும் அன்பாலும் உயர்ந்த அந்த பெரியவரை அனுப்புங்க, அவர் தான் ஐயா சரி அப்படின்னு எல்லாருமே ஏகத்துல 2999 ஒருத்தரை கையை காமிக்குது. அதான் சுவாமி திருவருள். அதனால வாக்கினில் எல்லாம் சொல்லும் வாக்கினில் ஒருவன் சென்று என்ன பண்ணாரு, மலர் கொடு வணக்கம் செய்து அந்த நேர போய் புஸ்தகத்தை டபக்குன்னு கையில எடுக்கல, 2 பூ போட்டு அதை வணக்கம் பண்ணிடுவோம். வணங்கி, ஏன்னா இது பெருமான் தான் வச்சிருக்கான்னு உணர்ந்துட்டாங்க. அதனால அதை எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. நேர போய் டபக்குன்னு மலர் கொடு வணக்கம் செய்து பூக்கமல் சடையோன் வைத்த புத்தகம், பூ மணக்கின்ற சடையை உடைய பெருமான் வைத்த புத்தகம், பூக்கமல் சடையோன் வைத்த புத்தகம் தன்னை சேமம் நீக்கி அப்படின்னு அதுல அழுத்திருக்கிற அந்த கட்டு, அந்த கட்டை பிரிச்சு ஓதினார் முன் நீதிகொள் அகவல் நான்கும். அப்ப அந்த வரிசையில தான் அதுல இருந்திருக்கு. எப்படி இருக்கு? சிவபுராணம், கீர்த்தி திருவள், திருவண்ட பகுதி, போற்றி திருவள். சுவாமி இந்த வரிசையில தான் எழுதியிருக்கிறான் என்று கடவுள் மாமுனிவர் இங்க. ஏன் இந்த செய்தி அப்படி ஒரு நிமிஷம் நிறுத்தி சொன்னா, இன்னைக்கு வரலாற்று முறையில இப்படித்தான் இருக்கணும்னு 2-3 பதிப்புகள் வந்து கொண்டிருக்கு. அவங்கவுங்க ஆராய்ச்சியில் எழுதுறாங்க. ஆனா கடவுள் மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, சொன்ன வகையில் எப்படி சொன்னார்னா, திருப்பெருந்துறை நமச்சிவாய பதியத்தை பாடினதும் சில பதியங்கள் எல்லாம் பாடினதுக்கு அப்புறம்தான் கீர்த்தி திருவள், திருவண்ட பகுதி, போற்றி திருவள் 3 தில்லையில பாடினார். அப்ப அதுக்கு முன்னாடியே பிடித்த 10 திருக்குறள் கொண்டதெல்லாம் பதியெல்லாம் பாடிட்டு இங்க வரார், அது உண்மை. ஆனா அவர் சொல்ல சுவாமி எழுதினார் பாத்தீங்களா, அதுல வரிசை எப்படி இருக்குன்னா, தான் பாடின அந்த வரிசையில சொன்ன மாதிரி தெரியல, இந்த வரிசையில தான் இருக்கணும்னு மாணிக்கவாசகர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால அங்க சிவபுராணம், கீர்த்தி திருவள், திருவண்ட பகுதி, போற்றி திருவள் 4 தான் சொல்றாரு. அதைத்தான் அவர் சொல்ல எழுதி. இந்த கருத்தை வச்சுக்கிட்டு தான் அருணை வடிவேல் மல்லியார் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அவருடைய பழைய பதிப்பை படிச்சவங்களுக்கு தெரியும். அவருடைய கருத்து அவர் அப்படியே சொல்லிட்டார், இது என்னுடைய கருத்துன்னே சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றார், திருவாசகம் பாடப்பட்ட இடம் தில்லைங்கிறார். அனைத்து பதியங்களும் எல்லாமே தில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா சொல்லிட்டு தர்மபுரம் பழைய பதிப்புல என்ன பண்ணுவாரு, சில இடங்களை அவருக்கே இதை எல்லாரும் திருப்பெருந்துறைன்னு போட்டிருக்காங்க, அதனால இவருக்கு இப்ப தில்லைன்னு போய் எழுதவும் மனசு வரல, தன்னுடைய கருத்து. அதே நேரத்துல திருப்பெருந்துறைன்னு மனசு வரல. என்ன பெரியவர் பாருங்க, இதுவும் திருப்பெருந்துறையில் அருளியது என்பர் அப்படின்னு எழுதி போயிட்டார். நிறைய இடங்கள்ல என்ன எழுதிட்டார்னா, இதுவும் திருப்பெருந்துறையில் அருளியது என்பர் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ பன்னீர் திருமறையே 26வது குருமாசன காலத்துல பன்னீர் திருமறை நிறைய நம்ம வீட்டு புத்தகங்கள் இருக்கும். அதுல நீங்க அந்த 300 எடுத்து படிங்க. அதுல அருணை வடிவேல் மொழியார் ஒரு குறிப்பு எழுதுறார். அவர் சொல்றார், திருவாசகம் முழுமையுமே தில்லையில பாடப்பட்டது என்பதான் அவருடைய கருத்துன்னு எழுதிட்டார். இருக்கட்டும், ஒரு செய்தி. அப்ப தில்லையில அப்படின்னா அருணை வடிவேல் மொழியார் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, வாதூர் பாணத்தை. ஏன்னா நீங்க ஞானசம்பந்த அப்பர் தேவாரம், சுந்தர தேவாரம், இதையெல்லாம் நம்ம வரலாற்று முறையா நம்ம இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் எங்க இருக்குன்னா, சேக்கலார் சுவாமி எழுதுது. நான் இன்னைக்கு காலையில குரு இடத்துல பேசும் பொழுது திருவாஞ்சியம் பதிகத்தை பேசிட்டு இருந்தேன் ஒரு சொற்பொழிவுல. அப்ப சொன்ன திருவாஞ்சியம் பதிகம்னா அது நமக்கு 7ஆம் திருமுறை 76வது பதிகமா இருக்கு பண்ணமைப்புல. ஆனா வரலாற்று ரீதியா சேக்கலா தெளிவா சொல்றாரு, திருவிழிமலையில இருந்து அங்க பாடிட்டு அங்கிருந்து திருவாஞ்சியம் வாரார், திருவாஞ்சியம் இந்த பதியத்தை பாடுறார், பண்ணிட்டு அரிசிற்கரை புத்தூருக்கு போறார், அங்க இருந்தா நிறைய சித்திச்சரம் போறார் அப்படின்னு இருக்கு. ரொம்ப தெளிவு. அப்ப திருவிழிமலையில பாடினார், அதுக்கப்புறம் திருவாஞ்சியம் இந்த பதியம் பாடினார் அப்படின்னு சேக்கலார் சுவாமி தெளிவா சொல்லிட்டார். இதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு அப்பருக்கும் சுந்தரருக்கும் தெளிவா இருக்கு. மாணிக்கவாசகருக்கு அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனா இங்க செய்தி வருது. அதனாலதான் இந்த செய்திதான் மனசுல வச்சு சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல, அருணை வடிவேல் மல்லியார் இது பாடப்பட்டது எல்லாமே தில்லைதான் போயிட்டார். ஆனால் இங்க அந்த ஒரு செய்தி எப்படி சொன்னார் பாருங்க, அந்த நூல்ல அவர் எழுதின வரிசை எப்படி இருக்குன்னா, அகவல் 4ங்கிறார். அப்படின்னா சிவபுராணத்துல ஆரம்பிச்சு போற்றி திருவள் வரைக்கும் முதல்ல அதான் சொல்றார். பூக்கமல் சடையோன் வைத்த புத்தகம் தன்னை சேமம் நீக்கினர் அப்படின்னு அதுல உள்ள கட்ட அவுத்து ஓதினர் முன் நீதிகொள் அகவல் 4 பொழிவா போட்ட அந்த 4 முதல்ல அத அங்க இருக்க முன்னாடி வாசிச்சு காமிச்சார். அதுக்கப்புறம்
திருச்சதகம் முதலாக 5வது திருச்சதகம். நம்ம இன்னைக்கு கையில இருக்க புஸ்தகங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அதேதான் அப்படி அங்க அப்ப சுவாமி மாணிக்கவாசர் அந்த வரிசையில் தான் சொல்லி இருக்கிறார். சுவாமி அப்படி எழுதியிருக்கிறார்னு வாதோபானம் சொல்லு. நான் ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போல, நமக்கு அவ்வளவு தெரியாது. வாதோபானம் இவ்வாறு சொல்லுகிறது. கடவுள் மாமனியர் என்ன சொல்றாரு பதிவு பண்ணிட்டோம். அப்போ அந்த 4 அகவல் அங்க சொல்ல, அடுத்தால திருச்சதகம் முதலாக சிறந்த தமிழ் 600 விரித்த அகவ பொருள் கோவை விளங்க ஒரு 400 உரைத்த நம்பின் முடிந்த விடத்து உயர்வாத ஊரன் மொழி தரித்தும் எழுதும் அம்பலவன் எழுத்து இது என்று சாற்றினார். அப்ப திருவார் முதல்ல அது திருச்சதகம் முதலாக அதெல்லாம் பாடி சிறந்த தமிழ் 600ங்கிறார். 600ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பருக்காக சொல்லுது. இன்னைக்கு 658ன்னு சொல்றாங்க. ஆனா வேர்பிள்ளை 656 தான் சொல்றாரு. 652 இதுலயும் 4 அகவலும் சேர்த்து 656 அப்படின்னு தான் வேர்பிள்ளை எழுதுறார். எதை 2 பாடல்கள் பின்னாடி இடைச்சொல்லாக வந்திருப்பதாக அவர் நினைக்கலாம், தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்க பதிப்பெல்லாம் 658 இருக்கு. இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அப்ப 600ன்னு சொல்றது ஒரு ரவுண்ட் நம்பருக்காக 600 விரித்த அகவல் பொருள் கோவை விளங்க ஒரு 400 திருக்கோவையார் 400. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, 400. அப்ப சேர்த்தா 1056 அப்படித்தான் வேர்பிள்ளை எழுதுற. சொல்ல உரைத்த நம்பின் முடிந்த விடத்து உயர்வாத ஊரன் மொழி தரித்து எழுதும் அம்பலவன் எழுத்து இது என்று சாற்றினார். அதை பாடி முடிச்சு அங்க இருக்கவங்கிட்ட காமிக்கிறார். இது வாத ஊரர் பாட நம்ம பெருமான் கைப்படை எழுதினது. ஏன்னா முன்னாடியே எழுதி வச்சுட்டான், அதனால அதையும் சொல்லி முடிச்சிட்டார். இந்த 656 பாடல்களும் மாணிக்கவாசர் வாத ஊரர் பாட நம்முடைய பெருமான் அவர் கைப்படை எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம் இது என்று சொல்லிட்டார். கேட்டவர்கள் எல்லாரும் கிளர் புலகம் குறு வேர்வு காட்டிட உன் கண்ணீரும் கசிந்துருகும் சிந்தையுமாய் ஈட்டிய மெய்த்தவம் உடையோர் இயம்பிய இத்தமிழன்றி வீட்டு நெறிக்கு இனி சிவனூர் வேறு உளதோ என்றார்கள். கேட்டவங்கள்லாம் இப்ப கேட்டவங்க அப்படியா சரி சரி வாங்க டைம் ஆச்சு விட்டு போவோம் அடுத்த. கேட்டவர்கள் எல்லாரும் கிளர் புலகம் அப்படின்னா மெய் புலகமும் குறுகு வேர்வு காட்டிட ஒரு வேர்வு கொள்ளணும் வேத்து அப்படியே இதாகி கண்ணீரும் கசிந்துருகும் சிந்தையும். பெருமானுடைய வேலைப்பாடு எவ்வளவு, அவன் கைப்பட இதை எழுதியிருக்கிறான். அவங்களுக்கு அப்பதான் தெரியுது, முந்த நாள் அங்க போய் எழுத அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்ல. ஆனாலும் அந்த ஆளை சொல்ல வச்சும் எழுதியிருக்கிறான். எழுதுனது மட்டுமில்ல, அதை கொண்டு இங்க வச்சுட்டு போயிருக்கிறான். எவ்வளவு பண்ணி இருக்கிறான் எங்க பெருமானுடைய கருணைன்னு அவங்களால அப்படியே கண்ணீரும் கசிந்துருகும் சிந்தையுமாய் ஈட்டிய மெய்த்தவம் உடையோன் இயம்பிய ஈட்டிய மெய்த்தவம் உடையோன் மாணிக்கவாசன் பல பல பிறவிகளிலே ஈட்டிய தவம், ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் கூட்டும் எங்க சிவபிரகாசம். அதனால ஈட்டிய மெய்த்தவமுடையோர் இயம்பிய இத்தமிழ் அன்றி வீட்டு நெறிக்கு இனி சிவநூல் வேறுளதோ. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்களாம், மாணிக்க வாசகர் தந்தை இந்த தமிழ் நூல் போக முக்தி இன்பம் பெறுவதற்கு வேற நூல் உலகத்துல இருக்கா என்ன அப்படின்னா, இருக்கா என்னன்னா இல்லைன்னு நினைச்சாங்களாம் மனசுல. இந்த ஒண்ணு போதுமே. வாதோற்பான சிந்தனைக்கு எடுத்த நமக்கெல்லாம் அந்த பலன் இப்பதானே வருது. 46வது வாரத்துல அந்த திருவாசம் ஒன்று போதும் முக்தி இன்பத்தை தருவதற்கு என்று கடவுள் மாமுனிவர் அறுதிட்டு சொல்ற இடமல்லவா இது. அதனால 46வது வாரத்துல அந்த செய்தி நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. சொல்றார், ஈட்டிய மெய்த்தவம் உடையோ மாணிக்கவாசகர் இயம்பிய இத்தமிழ் அன்றி வீட்டு நெறிக்கு இனி சிவநூல் வேறுளதோ. இந்த நூல் போக முக்தி இன்பத்தை தருவதற்கு வேற சிவநூல்கள் உலகத்துல உளதோ என்று சொன்னால் ஓகாரம் எதிர்மறை இல்லைன்னு அர்த்தம் என்றார்கள். அவங்கெல்லாம் அப்படி சொல்லி அந்த புத்தகத்தை அப்படி பாக்குறாங்க. பூனரவன் திருநாமம் புகழும் அருந்தவர் சொல்ல
யானரிதன் பொருள் தன்னை என்று உணர்வோம் என்றெண்ணி மாட்டை மன்ற அகன்றேகி மறைவல்லா போதி நிழல் வீணருடன் பெருவாறு வென்றவர் முன் சென்றார்கள். அந்த 3000 பேர் இப்ப ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு அவர்கிட்டயே போய் கேட்டுடலாம். ஏன்னா எழுதினவர் இங்கதான் இருக்கார், பாட்டு சொன்னவர் இருக்கார், எழுதினவர் உள்ள இருக்கார். அவரு நம்ம கேட்கணும் பேச மாட்டார், உள்ள இருக்கார், ஆடிட்டு இருக்கார். ஆனா பாட்டை சொன்னவர் இங்க இருக்கிறார், ஆனால அவர்கிட்ட போயிடலாம். என்ன முடிவு பண்ணாங்கல்ல, பூணரவன் திருநாமம் புகழும் மருந்தவன். பூண் அரவன் அப்படின்னா பாம்பை அணிகலனாக கொண்டவன். அப்பேற்பட்ட பெருமானுடைய நாமத்தை புகழ்கின்ற மாணிக்கவாசருடைய அடைமொழி எப்படி கொண்ட, பாம்பை பூண்டிருக்கின்ற பெருமானுடைய திருநாமத்தை அப்படின்னா வேட்பிள்ளைகளாரு அந்த திருநாமத்தை அன்றி வேறொன்றை அறியாதாராம் அப்படின்னு எழுதிவிடார். அப்படின்னா அவரு எந்தையார் திருநாமம் நமசிவாயம் என்றெழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கலாமே அப்புறம் சொன்ன அந்த நாமத்துக்கு மதிப்பு அப்படின்னு. ஆனால் அந்த நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய்வு. அதனால அப்படிப்பட்ட பூணரவன் திருநாமம் புகழும் அருந்தவர் அருமையான தவத்தை செய்த மாணிக்கவாசர் அருந்தவர் சொல்ல யான் அறிதன் பொருள் தன்னை இன்று உணர்வோம் என்று எண்ணி அதனுடைய பொருளை நம்ம எல்லாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி மானுடை மகன் மன்று அகன்று ஏகி அங்கே இருக்கக்கூடிய பெருமை பொருந்திய மான்னா பெருமை, ஆனால அந்த பெருமையாகி அந்த கடக சபையில் இருந்து விலகி அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி ஏகி மறை வல்லார் போதி நிழல் வீணருடன். போதி நிழல் வீணர்னா புத்தர்கள், போதி மரத்தடியில இருந்த வீணர்கள் புத்தர்களை அவர்களை வாதில் வென்ற பெருவாதில் வென்றவர் முன் மாணிக்கவாசர் போறாங்களாம். மாணிக்கவாசர் யாருன்னு சொல்லும் பொழுது போதி நிழல் வீணருடன். ஆனால அந்த போதி மரத்தடியில இருந்து இந்த புத்தர்கள் அவர்கள் வீணர்கள் அவர்களை வாதில் வென்ற பெருவாது வென்றவர் முன் சென்றார்கள். நேர அங்கு போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 3000 அங்க போச்சு, ஞாபகம் நினைக்கிறேன். புத்தரை வாதில வெள்ளதுக்கு அவரை அழைக்கும் பொழுது சுவாமி அவருக்கு கனவுலன்னு சொன்னா 3000 அங்க போய் நின்றது வாசல்ல. உடனே வந்தார். இப்ப திரும்ப 2வது வட்டி 3000 அங்க போய் நிற்குது. சென்றவர்தம் திருமுன்பு திருமுறை வைத்து அண்டர்பிரான் என்று செய்யும் செயல் இது என்று இயம்பினர் நின்று எல்லோரும் ஒன்றிய வெண்புண்பகொன்றிய என்புண்பாடல் உவந்த அருள புவி மீதில் அன்று செய்யும் தவமறியேன் என்று அழுதார் அன்பாளர். நேரம் என்ன பண்ணாங்களா போறாங்க. சென்றவர் போனவங்கள்லாம் மாணிக்கவாசர் முன்னாடி போய் திருமுன்பு திருமுறை வைத்து, ஏன்னா மாணிக்க சுவாமி கைப்பட எழுதுனது இன்னைக்கு நமக்கு 8ஆம் திருமுறை, அன்னைக்கு சுவாமி எழுதின முறை. அதனால திருமுறை வைத்து அவற்றை கொண்டு வச்சு அண்டர்விரான் இன்று செய்யும் செயல் இது. இந்த மாதிரி நாங்க காலையில போய் கோவில் திறக்கிறோம், அங்க அந்த மாதிரி இருக்குது, அது நீங்க சொல்ல அவர் எழுதுனதா அதுல போட்டிருக்கு, இது எங்க பெருமானுடைய செயல். யார்கிட்ட மாணிக்கவாசர் சொல்றாங்க, இன்று செய்யும் செயல் இது என்று எம்பினர். அத சொல்லி நின்று எல்லோரும் ஒன்றிய அப்படி எல்லாரும் போய் அதை சொல்ல மாணிக்கவாசருடையா வெரி குட், நம்ம பாட்டா அந்த ஆள் எழுதுனானா அப்படின்னு அவர் நினைக்கலையா. ரொம்ப பெருமையா இருந்திருக்கணும்ல சார். அந்த ஆள் என்ன சொல்றாரு பாருங்க, ஒன்றிய என் புண்பாடல் அற்பமாகி என் பாட்டையா அவன் எழுதுனான் இப்படி அப்படின்னு என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பாட்டை மாணிக்கவாசர் என்ன சொல்லிட்டாரு, ஒன்றிய என் புண்பாடல் அப்படின்னு அற்பமான இந்த பாடலை உவந்து அதை போய் விரும்பி அவன் உவந்து அருள புவி மீதில் அன்று செய்யும் தவமறியேன். அவ்வாறு பெருமான் எனக்கு என்னுடைய இந்த அற்பமான பாட்டை அவன் எழுதி இப்படி புஸ்தகத்தை கொண்டு வைக்கான்னா அதுக்கு நான் என்ன தவம் செய்தேன்னு தெரியலன்னு சொல்லி என்ன சொன்னார், அழுதார்.
மாணிக்கவாசகரால அதை கேட்டுட்டு இருக்க முடியலையாம். அதனால அன்று செய்யும் தவமறியேன் என்று அழுதார் அன்பாளர். அன்பாளர்னு ஒரு வார்த்தை எல்லாம் சில சொற்கள் அப்படியே மனசை தைக்கிற மாதிரி. செந்தமிழுக்கு அன்பு மிக்கார் சுவாமிய. அதே மாதிரி மாணிக்கவாசகர் ஒரு வார்த்தை அன்பாளர்னு ஒரு வார்த்தை இப்படி போடுற. அன்று செய்யும் தவமறியேன், இதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதார் அன்பாளர். புண்ணியர் அங்கு இவ்வாறு புலம்பிய பின் புலியூரில் என்னரும் அன்புடையார்கள் இதமுடன் அஞ்சலி செய்து பண்ணுலகும் சிவஞான பாடல் கொழும்படி நுண்பால் நன்னும் அரண் செய்ததென்னீர் நவிலுமெனச் சொன்னார்கள். அவர் இப்பாடி அழுது இருக்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அவர்கிட்ட கேக்குறாங்க, புண்ணியர் இங்கு இவ்வாறு புலம்பிய பின். புண்ணியர்னா மாணிக்கவாசகர். என்ன புலம்புனார்னாரு, அடியேனுடைய இந்த அற்பமான பாடல் இதையெல்லாமா சுவாமி எழுதுனா அப்படின்னு சொல்லி புலம்புறாராம். புலம்பிய பின் புலியூரில் என்னரும் அன்புடையார்கள் இதமுடன் அஞ்சலி செய்து, அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களாம் எல்லாரும் ஒண்ணு போல மாணிக்கவாசகரை வணங்கி இதமுடன்னா ரொம்ப மனசு மகிழ்ந்து அவருக்கு வணக்கம் செய்து பண்ணுலவும் சிவஞான பாடல் கொழும்படி, உம்முடைய பாடல்களை எல்லாம் இந்த சிவஞான பாடல்களை எல்லாம் அவன் வேணும்னு கொழும்படி நும்பால் நன்னும் அரண் செய்தது என்னேர். அவன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த பாட்டை சொல்லணும்னு கேட்கிற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. சுவாமி உங்ககிட்ட நின்று இந்த பாட்டை எழுதுனான்னா அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க செய்த மேலான தவம் என்ன, அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். பின்னால வர்ற எங்களுடைய தலைமுறையினருக்கு அது தெரிய வேண்டும். அதுதான் விண்ணப்பம். அதை வைக்கிறாங்க. பண்ணுலவும் சிவஞான பாடல் கொழும்படி நும்பால் நன்னுமரன். பெருமான் உம்மை தேடி வந்திருக்கிறானே, நன்னும்னா வர்றது, நும்பால் நன்னுமரன் செய்தது என்னீர், நீங்க என்ன செஞ்சீங்க, நவிலும் என சொன்னார்கள். பெருமானே உங்களை நோக்கி உங்க பாடலை கேட்டு எழுதிட்டு போறான்னா அதுக்கு நீங்க செஞ்ச பெரிய நற்காரியம் என்ன, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அல்லலெனும் பிறவியிலார் அண்ணல் செய்யும் செயல் யாவும் சொல்லினர் பின் புலியூரர் தொழுது மனம் களிகூர்ந்து தில்லையில் எம் பெருமானை செப்பிய இத்தமிழ் மாலை நல்லவரும் பொருள் கூற வேண்டுமென நவின்றார்கள். அல்லல் என்னும் பிறவியிலார், மாணிக்கவாசகர் ஒரு வார்த்தை போட்டார். அன்பாளர் ஒரு வார்த்தை, அடுத்த வார்த்தை என்ன போட்டார் கடவுள் மாமுனிவர், அல்லல் என்னும் பிறவியிலார் மாணிக்கவாசகர். அவர் ஏற்கனவே பிறவியிலிருந்து வெளியே வந்துட்டாராம். பிறவி என்பது துன்பம் தானே, ஆனால் அந்த பிறவி துன்பத்தை விட்டு வெளியே வந்தவர்கிறார். அல்லல் என்னும் பிறவியிலார் அண்ணல் செயல் யாவும் சொல்லினர். பெருமான் என்னென்ன இதுவரைக்கும் செய்தானோ அதையெல்லாம் இவங்களுக்கு சொல்றார். இந்த மாதிரி திருப்பெருந்துறையில வந்தான், ஆட்கொண்டான், இந்த மாதிரி இந்த கோயில்கள் எல்லாம் பார்க்க சொன்னான், வழிபாடு செய்து சொன்னான், திருவாசகம் பாட வச்சான், இப்ப இங்க உனக்கு புத்தரை வாதிலர்ல வச்சான், சிவசாயுச்சியம் தாரேன்னு சொன்னாங்க, உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன செய்தி எல்லாத்தையும் அண்ணல் செய்யும் செயல் யாவும் சொல்லினர். பின் புலியூரர், புலியூர் சேர்ந்தவர்கள் அந்த அந்தணர்கள் எல்லாம் தொழுது மாணிக்கவாசகரை மனம் களி ஊர்ந்து, மாணிக்கவாசகரை தொழுது பெருமானுடைய செயல்களை இவங்க சொன்ன உடனே அதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்து தில்லையில் எம் பெருமானை செப்பிய இத்தமிழ் மாலை, எங்கள் தில்லையிலே இருக்கின்ற பெருமானை பாடிய இந்த தமிழ் மாலை திருவாசகத்தை நல்லவரும் பொருள் கூற வேண்டும் என்று, அப்படின்னா நல்ல அரும்பொருள் கூற வேண்டும். பெருமானே யார்கிட்ட, மாணிக்கவாசகர்கிட்ட, எங்கள் தில்லை பெருமான் மீது நீங்கள் பாடிய இந்த பதிகத்திற்கெல்லாம் நல்ல அரும்பொருளை நீங்கள் கூற வேண்டும் என்று நவின்றார்கள். நீங்க இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் சொல்லணும் எங்களுக்கு. ஓங்கு புகழ் திருவாளர் உரை எம்பெருமான் தேங்கிய மெய் சிவஞான சிந்தையுடன் களிகூர்ந்து
பூங்கனக பொதியதிரே போய் புகழ்வேன் எனப் போக ஆங்கவர் முன் சென்றாரும் அன்பொடு பின் சென்றார்கள். ஓங்கு புகழ் திருவாத ஊர் உரை எம்பெருமானும். திருவாத ஊர் என்று சொன்னாலே அது மாணிக்கவாசகர். அதனால அந்த ஊருக்கு இப்ப எப்படி ஒரு பெயர் சொன்னார்? புகழ் பெற்ற திருவாத ஊர். எப்படி புகழ்னார்? ஓங்கு புகழ், உயர்ந்த புகழை உடைய அந்த திருவாத ஊர் உரை எம்பெருமானும்னர். தில்லை ஊரை எம்பெருமான் நடேச பெருமான், திருவாரூர் ஊரை எம்பெருமான் மாணிக்கவாசகர். அப்படி போடுறாரு. ஓங்கு புகழ் திருவாத ஊர் உரை எம்பெருமானும் அப்படின்னா மாணிக்கவாசகர். தேங்கிய மெய் சிவஞான சிந்தையுடன், தேங்கிய மெய்ஞான இந்த அவர் ஈட்டிய தவம். ஆனால் அவருடைய சொத்து இன்னைக்கு சேர்த்து வச்சது என்ன இருக்குன்னாரு? சேர்த்து வச்சது திருவாத ஊர்ல 4 வீடு 2 காரு இல்ல. தேங்கிய மெய் சிவஞானம், அதுதான் சேர்த்து வச்சது. அந்த மெய்ஞான சிவஞான சிந்தையுடன் களி கூர்ந்து, ரொம்ப மகிழ்ந்து, இவங்க எல்லாம் பொருளை கேட்ட உடனே அதுக்காக மகிழ்ந்து களி கூர்ந்து, பூங்கனக பொதியதிரே, அழகிய கனக சபையின் முன்னர் வந்து சொல்றேன் அப்படின்னு அங்க வரார். பூங்கனக பொதியதிரே போய் புகழ்வேன். பெருமான் முன்னாடி நின்று கனக சபைக்கு முன்னாடி போய் சொல்லலாம் வாங்க அப்படின்னு அங்க போறார். பூங்கனக பொதியதிரே போய் புகழ்வேன் என போக அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போக, ஆங்கவர் முன் சென்றார் சொல்லிட்டு அவர் முன்னாடி போறாரு. அன்போடு பின் சென்றார்கள். மாணிக்கவாசகர் முன்னாடி அந்த கனகசபை முன்னாடி போய் இதுக்கு பொருள் சொல்றேன்னு போறார். அவர் போ பின்னாடி இந்த நண்பர்கள் 3000 பேர் பின்னாடி போறாங்க. நின்ற புகழ் புலியூரர் நேயமுடன் புடை சூழல் சென்று அருளுக்கு இடமான செம்பொன்னின் அம்பலம் எய்தி ஒன்றிய இத்தமிழ் மாலை பொருள் இவர் என்று உரை செய்து மந்ததனில் கடிதேகி மறைந்தனர் கவர்கான. நேர உள்ள ஏறி போனாரா. எளிமையான இடம். நின்ற புகழ் புலியூரர் அப்படின்னா நிலை பெற்ற புகழை உடைய, அதான் நின்ற புகழ்னா நிலை பெற்ற மண்ணே புகழ், நிலை பெற்ற புகழை உடைய அந்த தில்லையிலே உள்ள அந்த 3000 அவர்களும் காணும்படி அவர்கள் நேயம் அன்போடு புடைசூழ போறார். முன்னாடி கூட போகும்பொழுது பாத்தீங்கன்னா பெரிய திருக்கூட்டம், சுவாமிக்கு தனந்தனம் பூஜை செய்கின்ற அந்த 3000 பேரும் புடைசூழ தலைவர் முன்னாடி போறார். அப்படி போக புடைசூழ சென்று அருளுக்கு இடமான செம்பொன் அம்பலம், சுவாமி இருக்கிற இடம் அது. அதனால அருளுக்கு இடமான அந்த செம்பொன் அம்பலம் எய்தி நேர உள்ள போயிட்டார். எய்தி ஒன்றிய இத்தமிழ் மாலை பொருள் இவர், ஒன்றிய தமிழ் மாலை பாடின இந்த தமிழ் மாலை திருவாசம் திருக்கோவையாருக்கு பொருள் இவர் என்று உரை செய்து, பாட்டுக்கு உரை செய்ய சொன்னாங்க. செஞ்சாச்சு. 1056 பாட்டுக்கு சேர்த்து ஒரே பொருள் என்ன? இவர் தான். பரிச்சையில பேசாம நம்ம பாட்டுக்கு பொருள் கேட்டா தில்லை அம்பலவாணன் ஃபுல் மார்க் கொடுக்கணும். ஒன்றிய தமிழ் மாலை பொருள் இவர் என்று உரை செய்து மன்றதனில் கடிது ஏகி, திருமன்றுக்குள்ள ரொம்ப வேகமா கடிது ஏகி மறைந்தனர் அங்கு அவர் காண. எல்லாரும் பார்க்கிற மாதிரி மறைந்து, என்ன வார்த்தை விடாது. மறைந்தார் சொன்னார், மறைந்ததை நாங்க பார்த்தோம். அதாவது எல்லாரும் காணுமாறு மறைச்சார். அருமையான இடம். போய் உள்ள திருவடி பெற்ற சருக்கத்துல போய் சென்றார். நின்ற புகழ் புலியூரர் நேயமுடன் புடை சூழ சென்று அருளுக்கு இடமான செம்பன் நம்பலம் எய்தி ஒன்றைய தமிழ் மாலை பொருள் இவர் என்று உரை செய்து மன்றதனில் கடிது ஏகி மறைந்தனர் அங்கு அவர் காண. இந்த பாட்டுக்கு பொருள் இவர்தான். அதை பாடும் பொழுதே சொல்லி வச்சார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னா பாட்டினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுன்னு இல்ல, சொல்லிய பாட்டினுடைய பொருள் இவர் என்று உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தின் உள்ளார். இந்த திருவாசகம் படிக்கும்போது திருவாசகத்தினுடைய பொருள் யாருன்னா சபாநாயகர் தான் என்று உணர்ந்தவர்கள் சிவபுரத்திற்குள் செல்வர்.
அருணையார் உரை எழுதுறார். சிவபுரத்திற்குள் செல்வர்னு எழுதல, அதை எப்படி எழுதிட்டார்? பெருமானை அந்த சபாநாயகரே சொல்லிய பாட்டின் பொருள் என்று உணர்ந்தவர்கள் செல்வர்கள் எழுது. அவர் செல்வர், ஏனையோர்லாம் செல்வர் இல்லையா? இந்த செல்வர் அப்படி பிரிச்சுட்டாரு. அவங்களுக்கு பின்னாடி சிவபுரத்துல இடம் இருக்குங்கிற தனமனித தேசிகர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இவரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தவர்கள் செல்வர்கள், ஏனையோர்லாம் செல்வர் இல்லை. அவர்களுக்கு பின்னாடி இடம் எங்க இருக்கு அப்படின்னு அருணையாருடைய நயம் அது. அதனால அப்படி போய் அவர் இப்பொழுது மறைந்தனர் அங்கு அவர் காண என்று 28வது பாட்டுல இப்ப மாணிக்க வாசகர் முத்தின்பம் உள்ள நுழைஞ்சு மறைந்து விட்டார். அப்படி இருக்கு. புராணத்தை எப்படி கொண்டு நிறைவு செய்கிறார் என்பதனை அடுத்த பாடல்ல சொல்லி அந்த அடுத்த நிகழ்வோடு அநேகமாக நம்ம வாதோர் புராணம் நிறைவு பெற இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு செய்தியாக அதை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடலாமா? ஆமா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மாலை 5 மணி. டைம் மட்டும் அப்புறம் ஆமா, அன்னைக்கு சர்வீஸ் தான் அந்த வகுப்பு. அதோட நிறைவுல இந்த அப்ப நேரம் மட்டும் அடுத்தால அறிவிப்பு கொடுப்போம். வரக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா அது அந்த வாதோர் புராணம் நிறைவு என்பதனால அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள்ல வச்சிருக்கிறோம். அன்றைக்கு மாலை அந்த நேரம் எத்தனை மணிங்கிறது அடுத்தால நம்ம வாதோர் புராணம் குரூப்ல, நம்ம சர்வீஸ் தான் அந்த வகுப்பு குரூப்ல நம்ம போடுவோம், எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில அவ்வாறு இப்பொழுது அவர் மறைந்துட்டார். மறைந்த பின்னரும் கடவுள் மாமுனிவர் என்னெல்லாம் சொல்றார், முக்கியமான ஒரு செய்தி சொல்றார். இந்த திருவாசகத்தை படிக்கிற வாதவூர் புராணத்தை படிக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குங்கிற. இவ்வளவு நேரம் திருவாசகம் படிச்சு சொல்றார், இந்த வாதவூர் புராணம் படிக்கிறதுக்குள்ள பயன் என்னன்னு சொல்லி கடைசியில் அருமையாக ஒரு வாழ்த்து சொல்லி கொண்டே நிறைவு செய்வார் இந்த புராணத்தை. அதையெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமை பெருமானுடைய திருவருளால செய்வோம் என்று சொல்லி, இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும், இதை தொடர்ந்து ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், தொடர்ந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.